Okay, first session we looked at different aspects of leadership, right? And then we started looking at specific situations. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, what is leadership? When competence meets circumstance. உங்கள் காம்பிட்டன்ஸ், உங்கள் கெப்பாசிட்டி நீங்கள் வளர்த்துக்கிறீங்க. That is within our hands. நாமளே செஞ்சுக்க முடியும். We develop our capacity for leadership, and then அந்த சுச்சுவேஷன் ஒன்று வரைச்சு உங்கள் கெப்பாசிட்டியை நீங்கள் காமிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகுது. இட் குட் பி அ கிரைசிஸ், it could be a problem. Any such situation is a capacity, is a opportunity to show your capacity, right? The second session we looked at that Bangalore airport decision. எப்படி எடுத்தாங்க? It became a big public issue. It is a very operational decision, right? ஒரு ஏர்போர்ட்டை எங்கே லொக்கேட் பண்ணோன்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் பார்ப்பீங்க, லேண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஓகே, whether different flights are able, you are able to manage the air operations nu paapinga, and adella Devanahalli shift pannanga, but it became a public issue. Adu yarum adha expect pannala because of some other reasons, distance, access, and the reasons nala adha eppadi manage pannanga, and the problem வராமல் தடுக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்ய முடியும், இதை லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஓகே, டுடே we are going to look at one more aspect of leadership and decision making, managing people, right? நீங்கள் என்ன வேணாலும் அவாய்ட் பண்ண முடியும் லைஃப்பில், பீப்புள் அவாய்ட் பண்ண முடியுமா? ரைட், நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கீங்க, ரைட், உங்கள் கூட படிக்கிறவங்க இருக்காங்க, பீப்புள், ரைட், உங்கள் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, ஓகே, பீப்புள், உங்கள் லீடர்ஷிப் இருக்காங்க, ஹெச்ஓடி திட்டின்ண்டே இருப்பார்ல, பீப்புள், வெளியிலேருந்து வர கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, பீப்புள். ஸோ ஒன் ஆஸ்பெக்ட் ஹவு யூ மேனேஜ் your leadership is how you manage people, right? So that is what we are going to look at today. உங்கள் லைஃப்லேருந்து ஏதான ஒரு உதாரணம் சொல்லுங்கள். யாராவது, anybody has experience how you manage people? சின்ன விஷயமா இருக்கலாம், small matter or big matter. Parents, friends, teachers, எப்படி மேனேஜ் பண்ணீங்க? Any example? Good morning. My name is Gobul, second BBA. I manage my parents because studies. I get highest mark in the English and I can teachers. Okay. So by performance you are convincing your parents, your teachers by showing a good performance. இல்லைன்னா படிக்காதப்பா வீட்டில் உட்காருன்னு சொல்லுவாங்களா? Okay, so that is one way to manage people. So by the end of this session we'll see what is the secret of managing people. What is the secret, right? We first look at different situations and then we'll look at the secret. Next. So the competence which we are going to look at today is the management of people. ஸோ இன்றைக்கி நான் உங்கள் லைஃப்பில் உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு, டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு. ஸோ நாளைக்கு தேர்ட் இயர் போகிறீங்க, பிளேஸ்மெண்ட்டில் உட்காடுறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, யூ ஆர் டேக்கன் இன் டு அ கம்பெனி. அப்போ யாரோட, ஹூ ஆர் த பீப்புள் ஹூம் யூ ஹேவ் டு மேனேஜ்? யாரை மேனேஜ் பண்ணணும் நீங்கள்? வென் யூ ஆர் சிட்டிங் இன் அ ஜாப், ஒரு வேலையில் உட்காடுறீங்க, யாரை மேனேஜ் பண்ணுவீங்க? மைக் நந்தகுமார், செகண்ட் பிபிஏ மேம். அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ் மேனேஜ். ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ், பாஸஸ், எஸ் மேம், ரைட், உங்கள் கலீக்ஸ், ரைட், பியர் குரூப் இருக்குல்ல, யூ ஹவ் டு மேனேஜ் ஆல் ஆஃப் தெம், ரைட்? ஸோ அதை how to manage them?
உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃபேக்ட் நம்ம ஃபேக்கல்ட்டியும் ரொம்ப நல்லவங்க, மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்கள் பேரண்ட்ஸு உங்கள் மேலே அன்பை கொட்டுவாங்க, அதனால் அந்த அன்பாலேயே நீங்கள் என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. பட் ஜாப் இஸ் அ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் இல்லையா. ஒர்க்கிங் வேர்ல்டு, இங்கிலீஷில் சொல்லுவோம் ஒர்க்கிங் வேர்ல்டு. ஒர்க்கிங் வேர்ல்டு இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு யாரும் இல்லை. அங்கே வேலை செய்கிறவங்க, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க டூ மச் வேலை கொடுக்குறீங்க, எங்களால் செய்ய முடியல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்வாங்க இல்லையா. உங்கள் மேலே இருக்கிறவங்க என்னப்பா வேலையை நீயும் செய்ய மாட்டேங்கிற, கீழே இருக்கிறவங்க செய்ய வைக்க மாட்டேங்கிற, ஸோ கம்பெனி ப்ரொடக்டிவிட்டி போகிறது அப்படின்வாங்க, ரைட். கஸ்டமர்ஸ் வருவாங்க, ப்ராடக்ட் சரியில்லைன்னுவாங்க, ரைட். சப்ளையர்ஸ் வருவாங்க, இல்லை இந்த வருஷம் சப்ளை இல்லை, எங்களால் கொடுக்க முடியாது. லெட் அஸ் டேக் அ சிம்பிள் திங் தட் let us say you are in a garment factory, டெக்ஸ்டைல்ஸில் இருக்கீங்க. ஓகே, இந்த வருஷம் எங்களுக்கு காட்டன் யான் வரல, காட்டன் ஈல்டு இல்லை, எங்களால் யான் பண்ண முடியல, ஸோ வீவிங் ஆகலை, உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ண முடியாதுன்னு, ரைட். ஸோ தெர் பி லாட் ஆஃப் சச் ப்ராப்ளம்ஸ். எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. நான் என் லைஃப்லேருந்து சில உதாரணம் தரேன், தென் வி வில் டிஸ்கஸ். நான் செஞ்சது சரியா தப்பானும் நீங்கள் சொல்லலாம், ரைட். நெக்ஸ்ட், இதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், பிகாஸ் இது உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்காது. ஐ எம் டெல்லிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். பட் நாளை முன்ன உங்களுக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம். So this was, I think, 2000, early 2000s, right? 2003, 4, 5, 6, 7. Karnataka Power Transmission Corporation. Anybody power transmission na theriyuma? You know what is power transmission? Okay, give me a chalk piece. Do you have a chalk piece or something which, or periya hydroelectric project? Where do we get Coimbatore enga varudunga power enga? Central Power House, which is a dam or a hydroelectric project. We buy, we buy power. Okay, usually coming from, okay. Power is produced in hydroelectric dams, right? தண்ணி கொட்டுது, கொஞ்சமாவது இன்ஜினியரிங் ஞாபகம் இருக்கிறவங்க, வாட்டர் கொட்டுது, தட் கிரியேட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி. டர்பைன் யூஸ் பண்ணி பவர், அந்த எனர்ஜியை கேப்சர் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக சப்ளை செய்கிறாங்க. ஓகே, தட் இஸ் த பேசிக் என்ஜினியரிங், ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கர்நாடகாவுக்கு மைசூரில் தேர் இஸ் அ பிக் கிருஷ்ணராஜசாகர் டேம்னு இருக்குது. தேர் தே ப்ரொடியூஸ் பவர், தென் இட் கெட்ஸ் கேப்சர்ட் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, திஸ் இஸ் ஒன். அனதர் வே இஸ் கோல் இருக்குல்ல, கரியை கொளுத்தி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அனதர் வே ஆஃப் ப்ரொடியூசிங் பவர் இஸ் நியூக்ளியர் எனர்ஜி. டுடே வி ஆர் நாட் லுக்கிங் அட் நியூக்ளியர் எனர்ஜி. உங்களுக்கு இன்ஜினியரிங் தெரியணும், ஜஸ்ட் பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ பெரிய பெரிய எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு வரணும் இல்லையா பவர், ஸ்ரீ பிரபு வீட்டுக்கு வரணும், ரைட். நடுவில் பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன், இங்கே வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட், ரைட். ஓகே, ஸோ லைனில் வருங்க, எலக்ட்ரிசிட்டி லைன் பார்த்துருக்கீங்கல்ல பெருசாக. ஓகே, அங்கேருந்து டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன்ஸ்க்கு வரும். டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், இது தானே நம்ம எய்ம். ஓகே, நம்ம இண்டிபெண்டன்ஸ் வர டைமில் நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஒவ்வொரு குக்கிராமத்துலேயும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கலை. டுடே வி ஹேவ் ஆல்மோஸ்ட் எவ்ரி வில்லேஜ் இஸ் எலக்ட்ரிஃபைடு. ஓகே, அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்டேட்டோ ஒரு தமிழ்நாடே எடுத்துக்கோங்க, சூலூருக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கும்,
right? Why I am telling you this, then உங்களுக்கு ஈஸியாக அர்த்தம் ஆகும். The people problems, you are looking at problems, if you understand the structure, you will know better. Okay. இருகூருக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கும், சூலூருக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கும், கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கும், கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரமுக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கும், பீளமேடுக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். ஸோ எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ்னு பேர். ஒரு ஸ்டேஷன்லேயும் ஒரு 2-3 பேர் வேலை செய்வாங்க, இல்லை ஒரு 10 பேர். பெரிய ஸ்டேஷன் இருந்தால் 10-15 பேர் இன்ஜினியர்ஸ், மெயின்லி இன்ஜினியர்ஸ் அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ் பீப்புள், அவங்கெல்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து என்ன போட்டாங்க, எங்கள் பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன், இங்கே எலக்ட்ரிசிட்டி போர்டு, பெங்களூரில் மெயின் ஆஃபீஸ் இருக்குது. மெயின் ஆஃபீஸில் ஐ வாஸ் போஸ்டட் அஸ் டைரக்டர் பர்சனல். பர்சனல்னால் நீங்கள் ஹெச்ஆர் சொல்கிறீங்கல்ல, எல்லா எம்ப்ளாயீஸையும் கண்ட்ரோல் பண்ணுற ஆஃபீஸ், ரைட்? 60,000 பேர் இருந்தாங்க அந்த டைமில். அந்த டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷனில் இட் இஸ் அ கம்பெனி, ரைட்? 60,000 people were working. So என் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட ஜவாப்தாரி 60,000, what do you say, 60,000 people. Okay, 60,000 people were under my jurisdiction and control, right? இப்போது கவர்மெண்ட்ஸை பற்றி அப்பா அம்மா யாராவது கவர்மெண்ட்டில் வேறு செய்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ரைட்? நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்ல, இருகூரில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, தேனியில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஒரே இடத்துல ஒருத்தரை ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே வேலை செய்ய விட மாட்டாங்க. ஓகே, கவர்மெண்ட்டில் எல்லா இடத்துலையும் அது திஸ் இஸ் அ நார்மல் திங். எவ்ரி இயர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னு நடக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போடுவாங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து இப்போ ஸ்ரீபிரபு இங்கே இருக்கார், இங்கே வேலை செய்கிறார் சூலூரில், இங்கேருந்து எடுத்து மதுரையில் போட்டாங்கன்னா ஸ்ரீபிரபு போகணும், அவங்க அப்பா அம்மாவும் அவரோட போகணும், அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தால் குழந்தையும் போகணும், அந்த குழந்தைக்கு ஸ்கூலும் மாற்றணும். ஸோ திஸ் இஸ் த நார்மல் ருட்டீன் கவர்மெண்ட்டில். 1 வருஷம் 2 வருஷம், சில சமயம் 4-5 வருஷம், பட் ருட்டீன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எவ்ரி இயர் யூஸ்வலி அகடமிக் இயர், தட் இஸ் ஏப்ரல், பிஃபோர் ஸ்கூல்ஸ் ஓப்பன் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் முடிச்சுடுவோம். ஸோ தட் ஸ்கூல் அட்மிஷன், இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனால் பசங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன் செய்யறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது ருட்டீனாகவே நடக்கிற விஷயம். இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் நான் சேர்ந்த வேளையில் இது வாஸ் அ அடிஷ்னல் ப்ராப்ளம். ஓகே, என்ன ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாட்டில் இன்னை வரைக்கும் நம்ம போர்டு தான் வச்சோம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாலையும் கர்நாடகா எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு இருந்தது. பட் 2000 கம்ப்ளீட் ரீஸ்ட்ரக்சரிங் செஞ்சாங்க. ரீஸ்ட்ரக்சரிங் செஞ்சுட்டு எல்லா போர்டையும் கம்பெனியாக மாற்றினாங்க. இங்கே செய்யலை, பட் மோஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா போர்ட்ஸை கம்பெனியாக மாற்றினாங்க. ஸோ இட் இஸ் அ ரீஸ்ட்ரக்சரிங், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஒரு வேறு கம்பெனி, இப்போ பெங்களூர் ஏரியா, பெங்களூர்னால் பெங்களூர், மைசூர், இந்த மாதிரி 4-5 ஜில்லை சேர்ந்து ஒரு கம்பெனி, இது மாதிரி 5-6 கம்பெனி வித்தின் த பிக் கம்பெனி கேபிடிசிஎல். ஓகே, ஸோ அதுவே ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த 4-5 வருஷம் ப்ரமோஷன்ஸே செய்யலை. இப்போ அசிஸ்டண்ட் இன்ஜினியராக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு, அவரை எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக ப்ரமோட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரை சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் பண்ணுவோம், சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியரை சீஃப் இன்ஜினியர் செய்வோம். ஸோ இந்த மாதிரி பல லெவல்ஸில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படியே நின்று போச்சு பிகாஸ் ஆஃப் தட் ரீஸ்ட்ரக்சரிங், ரைட்? ஸோ ஆஸ் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து விவேகானந்தா இங்கே இமேஜின் பண்ணிக்கலாம், அவர் வந்து இங்கே என்ஜினியராக வேலை செய்கிறாரு சூலூரில், ரைட்? அவர் இப்போது அசிஸ்டண்ட் இன்ஜினியராக இருக்கார், ரைட்? அவரை ப்ரமோட் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் செய்கிறோம் நெக்ஸ்ட் ஹையர் லெவலுக்கு. நல்லது தான், ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் செஞ்சிங்க, ஓகே, ஐம் ஹாப்பி. அவருக்கு சம்பளம் ஜாஸ்தி ஆகும், பவர் ஜாஸ்தி வரும்,
ஓகே, ஏரியா ஜாஸ்தி ஆகும் அவருக்கு கண்ட்ரோலுக்கு. பட் அதில் ஒரு ப்ராப்ளம், அவருக்கு சூலூரில் இடம் இல்லை. ஓகே, அங்கே ஏற்கனவே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் உட்காண்ட்ருக்காரு, இவருக்கு அங்கே இடம் இல்லை. ஸோ என்ன பண்ணுவீங்க, இங்கேருந்து தூக்கி சேலமில் போடுவீங்க, அங்கே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஓகே, ஸோ எவ்ரி டைம் ப்ரமோஷன் செய்யறச்சே எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வெரி குட். ஸோ காட் இட், நோ, திஸ் இஸ் த பேசிக். ஸோ இந்த பேக்ரவுண்டை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா லெவல்லையும் நான் உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் மட்டும் சொன்னேன், அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க, நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்களே ரிப்பேர் செய்கிறவங்க பார்த்துருப்பீங்கல்ல, வந்து அங்கே இங்கே எதாவது இது செஞ்சுட்டுருப்பாங்க ரோட்டில் ரிப்பேரு. டிரைவர்ஸ்லேருந்து அட்டெண்டர்ஸ்லேருந்து லைன்மேன், அசிஸ்டண்ட் என்ஜினியர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், டெப்டி அக்கௌண்டன்ட்ஸ், ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் ப்ரமோஷன்ஸ் நின்று போயிருந்தது. அப்போது நான் வந்து ஜாயின் பண்ணுறச்சு எல்லோரும் வந்தாங்க. இந்த மாதிரி பல வருஷமாக எங்களுக்கு ப்ரமோஷனே ஆகலை, நாங்கள் எல்லோரும் எலிஜிபிள் இருக்கோம், நீங்கள் ப்ரமோஷன்ஸ் ஆரம்பித்து விடுங்க, ரைட்? ஸோ வி செட் ஓகே. வித் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இருக்கும், அவங்களோடலாம் டிஸ்கஷன் செஞ்சு இட் இஸ் எ லெஜிட்டிமேட் ரிக்வெஸ்ட், ஜெனுவின் ரிக்வெஸ்ட். பல வருஷமாக ப்ரமோஷன்ஸ் நின்று போன ப்ரமோஷன்ஸை வி ஹவ் டு ஸ்டார்ட், ஓகே, ரீஸ்டார்ட். So we agreed to the promotions. Number parunga, about 60,000 people. Okay, total workforce. Let us ரொம்ப கன்சர்வேட்டிவாக எடுத்துக்காங்க. அதில் 1/3, only 1/3 we are promoting அப்படின்னு ஜஸ்ட் அந்தாஜில் எடுத்துட்டா கூட 20,000 ப்ரமோஷன்ஸ். ஒரு ப்ரமோஷன் ஆனவுடனே அங்கே ஒரு வேலை காலி ஆகும், அங்கே இன்னொருத்தரை ப்ரமோட் பண்ணி அங்கே போடணும். ஓகே, ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். இட் வில் கோ ஃப்ரம் ஏஇ, கீழே ஜேஇ இருப்பார், ஜூனியர் இன்ஜினியர், அங்கேருந்து ஏஇக்கு போவார், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் போவார், சூப்பரிண்டிங் இன்ஜினியர் போவார், சீஃப் இன்ஜினியர் போவார், அப்புறம் டைரக்டர் போவார். ஸோ இங்கேருந்து நீங்கள் காலி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா காலி ஆகிட்டே இருக்கும், திருப்பி நீங்கள் ப்ரமோஷனில் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழேருந்து லைன்மேன்லேருந்துலாம் ப்ரமோஷன் ஆகி வருவாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் அ மேஜர் எக்ஸசைஸ் விச் வி ஸ்டார்டட். ஸோ இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒருத்தர் இப்போ விவேகானந்த அவரை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சோன்னா அவர் கூட, இல்லை ஸ்ரீ பிரபு ப்ரமோஷன் செஞ்சோன்னா அவரோட அவர் குடும்பமும் போகணும் இல்லையா? அப்போ என்ன ஆகும், எல்லாரும் ஒரே இடத்துக்கு, நல்ல இடத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் இருகூரில் இப்போ ப்ரமோஷன் கொடுத்து போடுறேன்ப்பான்னா ப்ரமோஷனை கொடுங்க, இருகூர் வேணான்னு சொல்லுவாங்க, ரைட்? ப்ரமோஷன் பண்ணி அதே மாதிரி அங்கே கர்நாடகா எடுத்துனீங்கன்னா உங்களை ப்ரமோஷன் பண்ணி பீதரில் போடுறேன்னா பீதர் வேணாம், ப்ரமோஷன் கொடுங்க பெங்களூரில் போடுங்க. எல்லோரும் யூஸ்வலி சிட்டிஸ், ஸ்டேட் கேபிட்டல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸ் நல்லாயிருக்கும், காலேஜ் நல்லாயிருக்கும், வசதிகள் இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்கும், சினிமா தியேட்டர் இருக்கும், பொழுது போகும். ஸோ எல்லோரும் கோயம்புத்தூர், இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா மேபி மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, மோஸ்ட் ஆஃப் ஆல் சென்னைக்கு எல்லோரும் விருப்பப்படுவாங்க, ரைட்? திஸ் இஸ் த ஜென்ரல் ட்ரெண்ட். திஸ் வாஸ் த மேஜர் ப்ராப்ளம் விச் ஐ ஃபேஸ்ட், because you are promoting 20,000 people, right? On a conservative estimate, you are promoting 20,000 people, and what happens? Everybody is competing for Bangalore. Just like here, Chennai, Coimbatore are wanted places, there the most wanted posting is Bangalore. So how do I solve this problem? Just imagine everybody wants to come to Bangalore. Number one, I don't have enough places in Bangalore. Vacancies illa. Secondly, ellarum Bangalore வந்து உட்கார்ந்தாங்கன்னா who will look after the rest of Karnataka? Substation சின்ன சின்ன ஊர்ல, சின்ன சின்ன குக்கிராமத்திலயும் இருக்கு. Okay, so you need to fill all the vacancies because everybody has to work. All the substations have to work. Secondly, everybody has to get promoted. There are not enough vacancies if I'm looking at Bangalore. So this was the problem which I faced as Director Personnel, KPTCL. This is the problem. What should I do? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
நான் என்ன செஞ்சேன்னு சொல்கிறேன், பட் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும். ப்ராப்ளம் புரிஞ்சதில்லை உங்களுக்கு, என்ன செய்யணும்? நீங்கள் என்னோட இடத்துல உட்காந்துருக்கீங்க, என்ன செய்வீங்க? எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கம் டு பெங்களூருங்க. நான் என்ன செய்வேன்? Yes, please. Based on seniority, ma'am. Based on seniority. Oh, you are saying as per senior most will be given the places. After that, okay, senior most will be given. புரிஞ்சுதாங்க? சில பேர் சீனியர் இருப்பாங்க, 10 வருஷம் வேலை செஞ்சவங்க இருப்பாங்க, 15 வருஷம் வேலை செஞ்சவங்க இருப்பாங்க, 3 வருஷம் வேலை செஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ தெர் வில் பி, இவர் என்ன சொல்கிறாருன்னா ஜாஸ்தி வேலை செஞ்சவங்களுக்கு அவங்க கேட்ட இடத்த கொடுங்க. That is your solution. Okay. 3 வருஷம் வேலை செஞ்ச பேர் சொல்லுங்கம்மா. ரவீனா. ஓகே, ஜஸ்ட் அ ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ரவீனாவோட அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது. ஓகே, டோன்ட் வரி, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபார் அ எக்ஸாம்பிள். அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வேணும். அவங்க 3 வருஷம் தான் ஆச்சு அவங்களுக்கு வேலை செஞ்சு. அவங்களுக்கு என்ன செய்வீங்க? இருகூரில் போடுவீங்களா, தேனியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போடுவீங்களா? 3 வருஷம் தான் ஆச்சு. கோகுல் ஹேஸ் ஸ்பெண்ட் 15 இயர்ஸ். அவர் எல்லாம் செட்டில்டாக இருக்கார், பசங்கள்லாம் வயசாகிடுச்சு, தே ஆர் ஹாப்பி, அவங்களும் செட்டில் ஆகிட்டாங்க. அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா? ஸோ தெர் ஆர் இஷ்யூஸ். ஓகே, ஸோ எந்த சொல்யூஷன் நீங்கள் எடுத்துட்டாலும் சீனியாரிட்டி சிம்பிள் சொல்லி உட்காருங்கம்மா. ரவீனா உட்காருங்க, கோகுல் சிடம். என்ன சொல்யூஷன் நீங்கள் எடுத்தாலும் அதில் ஒரு ப்ராப்ளம் வருங்க. தெர் வில் பி ஏதாவது ஒரு அடைச்சனை இருக்கும். ஓகே, தெர் வில் பி ஒன் சிக்கல். நெக்ஸ்ட்டுக்கு போங்க. ஸோ சில சமயம் படிப்பும் உதவிக்கு வரும், ரைட்? அதுக்காக தான் படிக்கிறோம். இல்லைன்னா இங்கே உட்காந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் போர் அடிக்குது. வி கேன் ஆஸ் வெல் லுக் அட் மொபைல். பட் சில சமயம் படிப்பு உதவிக்கு வரும். அப்போ தான் நான் ஐஏஎம் பெங்களூரில் மாஸ்டர்ஸ் பப்ளிக் பாலிசியில் முடிச்சுட்டு வந்தேன் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு. அங்கே ஐ ஹட் ஸ்டடிட் ஒன் தியரி. த தியரி இஸ் கால்ட் நாஷ் ஈக்விலிப்ரியம். நாஷ் ஈக்விலிப்ரியம், ரைட்? இட் இஸ் அ ஜான் நாஷ்னு ஒரு நொபெல் ப்ரைஸ் வின்னர். அவரோட தியரி அது, நாஷ் ஈக்விலிப்ரியம். இந்த ரியல் ப்ராப்ளம், டிரான்ஸ்ஃபர்ஸ் ப்ராப்ளம் இஸ் அ ரியல் லைஃப் ப்ராப்ளம். எந்த அரசு அதிகாரிக்கிட்ட நீங்கள் போய் கேட்டாலும் அவர் ஐயோப்பா டிரான்ஸ்ஃபர்ஸ் ஒரு பெரிய தலைநோவுன்னு சொல்லுவார், தலைவலிப்பான்னு சொல்லுவார். அந்த தியரியை நான் இங்கே யூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு, நீங்கள் வந்து அகெயின் யூ ஹவ் டு இமேஜின் யுவர் செல்ஃப் இன் தட் கான்டெக்ஸ்ட். இட்ஸ் அன் அமெரிக்கன் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்டில் இமேஜின் பண்ணுங்கள். நம்ம கான்டெக்ஸ்டில் யூஸ்வலி பப்பு டான்ஸ் அதெல்லாம் இல்லை. பட் ப்ளீஸ் இமேஜின். இப்போல்லாம் நிறையா சீரியல் பார்க்குறீங்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? இல்லைன்னா விவேகானந்தா சொல்லிக் கொடுப்பார், ரைட்? ஓகே, ஜான் நாஷ் வந்து அவரும் ரொம்ப எளிமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் படித்தது ஒன்று, இதை பற்றி ஒரு மூவி இருக்குது. ஸோ சினிமா பார்க்க சொல்கிறாங்கன்னு சொல்லிடாதீங்க. இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் கால்ட் அ பியூட்டிஃபுல் மைண்ட். இட்ஸ் அபவுட் த லைஃப் ஆஃப் தட் ஜான் நாஷ். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ட்ராஜிக் லைஃப் அவரது. அவர் எப்படி ஹிஸ் ஜர்னி டுவர்ட்ஸ் த நோபல் ப்ரைஸ் இஸ் தேர் இன் தட் ஃபிலிம் கால்ட் அ பியூட்டிஃபுல் மைண்ட். ஸோ இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நான் அந்த ஃபிலிம்லேருந்து எடுத்திருக்கேன். அவர் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க, தியரி ஆஃப் நாஷ் ஈக்விலிப்ரியம். ஈக்விலிப்ரியம்னா சமானமாக இருக்கிறது. ஓகே, இப்படி இல்லை இப்படி இல்லை. இப்போது அவர் சொன்ன எக்ஸாம்பிள், சீனியாரிட்டி கொடுங்கன்னா இவர் கோகுலுக்கு மட்டும்தான் கிடைக்கும், ரவீனாக்கு கிடைக்காது. ஸோ தேர் இஸ் நோ ஈக்விலிப்ரியம், ரைட்? ஸோ ஹீ எக்ஸ்பிளைன் ஹவு டு பிரிங் ஈக்விலிப்ரியம். ஓகே, ஆஸ்
ரியல் லைஃப் ப்ராப்ளமில் அப்சல்யூட் ஜஸ்டிஸ்னு இருக்கவே இருக்காது. யூ கான்ட் பி அப்சல்யூட்லி ஃபேர். பட் முடிஞ்ச வரைக்கும் நியாயமாக நாம் டிசிஷன் எடுக்கணும். தட் இஸ் வாட் ஹி எக்ஸ்பிளைன். அவர் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, ஒரு பப்பு தெரியும்ல, ஈவினிங் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில். ஃபாரின் கண்ட்ரி இப்போ பெங்களூரில் கோயம்புத்தூரில் இருக்கா தெரியாது. ஓகே, எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ டிட் நாட் எக்ஸ்பிளைன் பப். இட்ஸ் நாட் லைக் க்ரீன் ஃபீல்ட் ப்ரௌன் ஃபீல்ட், அது தெரியாது, பட் பப்பு தெரியும். ஓகே, ஸோ ஈவினிங் 4 பசங்க, 4 பாய்ஸ். வாங்கப்பா, 4 பாய்ஸ், 4 பாய்ஸ். யாராவது வாங்கப்பா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்ய மாட்டேன், வாங்க. ஈஸியாக புரியும் அதுக்காக. அப்பா, கம் கமான், ஓய் கம். ஏ பீட்டர் கம். ஏ கண்ணுக்கே தெரியலவா? குட். 4 பாய்ஸ், 4. 4 பேர் பப்புக்கு போகிறாங்க. ரைட், இந்த பக்கம் வாங்கப்பா. நீங்கள் அந்த போலச்சியே கேர்ள்ஸ் சைடுக்கு போகிறாங்க பாருங்கள், அங்கேயே நிற்கிறாங்க. இவங்க உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங். ரைட், பார்க்குறாங்க ஏதானு கேர்ள்ஸ் கிடைப்பாங்களான்னு. 4 பொண்ணுங்க வராங்க. வாங்கம்மா. இதை நான் வந்து நீங்கள் சிரிக்கிறீங்களே, ஐ டிட் திஸ் ஆக்சுவலி வித் இவர் வயசு அவங்களோட இதே மாதிரி அங்கேயே நாட்டகம் பண்ணோம் நாங்கள். ஸோ அவங்களுக்கு புரியணுங்கிறதுனால. ஓகே, ரைட், வாங்கம்மா. இப்போ இந்த 4 நம்ம பொண்ணுங்க, 4 பொண்ணுங்களும் அழகான பொண்ணுங்க. பட் அந்த கதைக்கோசரம் ஐ எம் கோயிங் டு சே, உங்கள் பேர் என்னம்மா? வர்ஷா. வர்ஷா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல். ரைட், 4 பொண்ணுங்களும் அழகு, மோஸ்ட் பியூட்டிஃபுல் இஸ் வர்ஷா. ரைட், இப்போ என்ன ஆகும், பப்புக்கு போகிறாங்க. பப்புக்கு போயிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் டான்ஸ் செய்வாங்க. ஸோ 4 பசங்களும் வர்ஷாவோட தான் டான்ஸ் பண்ணணுன்னு ஆசை. இருக்கிறதுலே எந்த அழகு பொண்ணோ அந்த பொண்ணை தானே பார்ப்பீங்க. ரைட் இல்லை? அந்த காலத்தில் விவேகானந்தா ஹேமாலினியை தான் பார்ப்பார், வேறு யாரும். இப்போ இந்த காலத்தில் யாருன்னு தெரியாது எனக்கு. ஐ டோன்ட் நோ த ரீசெண்ட் ஆக்ட்ரஸஸ். ஐ ஹவ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். யாருப்பா? கட்ரினா கைஃப். பரவாயில்ல, நீங்கள் இன்னும் ஓல்ட் ஃபேஷனுங்க. அதை விட ரீசெண்ட் வந்திருக்காங்க. அவரை போய் கேட்குறாங்களா? அவர் இதுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லைங்க. பசங்களை கேளுங்க. ரைட், இந்த கதை மட்டும், இந்த லெசன் மறக்கவே மாட்டாங்க. பாருங்க, ஐ டிட் திஸ் வித் பீப்புள் ஆஃப் யுவர் ஏஜ். ஓகே, ஐ டிட் திஸ் வித் பீப்புள் ஆஃப் யுவர் ஏஜ். ஐ ஷோ யூ இன் த நெக்ஸ்ட். ஸோ 4 பசங்களும், இது நேஷ் சொல்கிறாருங்க, நான் சொல்ல. நேஷ் ஈக்குவிலிபிரியம் தியரி அது. ஓகே, அவர் எக்ஸ்பிளைன் செய்கிறார். 4 பசங்களும் ரொம்ப அழகான பொண்ணோட மட்டும்தான் நான் டான்ஸ் ஆடணும். 4 பேரும் அந்த பொண்ணு பின்னாடியே போகிறாங்க. என்ன ஆகும்? சண்டை வரும். அந்த பொண்ணு என்ன பண்ணும்? யாரோ ஒரு பையனோட பிரபாத் சிங். ஸோ பிரபாத் சிங்கோட வர்ஷா டான்ஸ் ஆடுறேன்னு ஷி வில் டிசைட். அவள் டான்ஸ் ஆடுவாங்க, போவாங்க. இவங்க 3 பேருக்கும் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க. இவங்க 3 பேருக்கும் யாரும் கிடைக்க மாட்டாங்க. பிகாஸ் 4 பேரும் வர்ஷா பின்னாடி சுற்றிருந்தாங்க. ஸோ இவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க. 3 பேர் டிசப்பாயிண்டட் திஸ் சைட், 3 பேர் டிசப்பாயிண்டட் தட் சைடு. இவங்க 2 பேரும் மேபி ஹாப்பியாக இருக்கலாம். பட் இங்கே ஒரு 3 லாஸ், இங்கே ஒரு 3 டவுன். ரைட், அண்டர்ஸ்டுட்? இதை வந்து என்னோட சிச்சுவேஷனில் பாருங்கள். 20,000 பேர் எல்லாரும் பெங்களூர் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. 4 பசங்களும் வர்ஷா தான் வேணுங்கிறாங்க. ரைட், 20,000 எம்ப்ளாயீஸும் பெங்களூரில் போஸ்டிங் கொடுங்க. ரைட், முடியுமாங்க? முடியுமா? நீங்கள் ஏற்கனவே ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா, இந்த 4 பேரில் யார் வயசானவருன்னு பார்க்கணும்.
அவரை தான் வர்ஷாவோட டான்ஸ் பண்ணுங்கப்பா. தட் இஸ் த சொல்யூஷன், isn't it? ரைட்? அப்போ என்ன ஆகும்? இவர் அம்மாவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும்னா அவருக்கு பெங்களூர் கிடைக்காது. ரைட்? திஸ் இஸ் வாட் வாஸ் ஹேப்பனிங். ரைட்? ஸோ வி ஆக்சுவலி brought people. Now what do you do? அவர் என்ன சொன்னாருன்னா, நாஷ் ஈக்குலிபிரியம் தெரியுது, இவங்க 4 பேரும் பேசிக்கிறாங்க. ரைட்? ஆச்சு, 4 பேரும் வர்ஷாவோட டான்ஸ் ஆடுறது நாட் பாசிபிள், எல்லாருக்குமே தெரியும். ஓகே, 4 பேரும் வீட்டுக்கு டிசப்பாயிண்டடாக போகிறதுக்கு 3 பேர் டிசப்பாயிண்டடாக, மற்ற அங்கேயும் 3 கேர்ள்ஸ் டிசப்பாயிண்டடாக போகிறதுக்கு பதிலாக நாமளே டிசைட் செய்யலாம், பிரபாத் வர்ஷாவோட டான்ஸ் ஆடட்டும். தௌபி, யுவர் நேம்? மோனிகா, மௌத்திகா அவளை டான்ஸ் ஆடுவாங்க. சஃபி, உன்னிமாயோட டான்ஸ் ஆடுவாங்க. வசந்த், அப்பர்ணாவோட டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ ஆச்சாப்பா, பேர் பண்ணிக்கோங்க, பேர் பண்ணிக்கோங்க, பேர் பிரபாத் அண்ட் உஷா. நான் பேர் பண்ணல, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தியரி. ஓகே, ரைட்? 1 1 2 2 3 3 4 4 என்ன ஆவாங்க? 4 பேருக்கும் ஒரு பார்ட்னர் கிடைச்சாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. டான்ஸிங் பார்ட்னர், என்ன லைஃப் பார்ட்னர் இல்லை, டான்ஸிங் பார்ட்னர் கிடைச்சாங்க. ரைட்? 4 பேரும் இங்கே 4 பேர், அவங்க 4 பேரும் என்ஜாய் பண்ணாங்க. ஈவினிங் வேஸ்ட் ஆகலை, தே என்ஜாய்ட் தெம்செல்ஸ் அண்ட் எல்லோரும் போனாங்க. இதில் என்னங்க டிஃப்ரென்ஸு? என்ன முதல்ல ப்ராப்ளம் தெரிஞ்சது உங்களுக்கு, சொல்யூஷன் எங்கேன்னு வந்தது? அவங்க 4 பேரும் அவங்க மத்தியில் டிசைட் செஞ்சுக்கிட்டு, இப்போ இவங்களுக்கு ஏஜென்சி இல்லையான்னு இப்போ விமென்ஸ் எம்பவர்மெண்ட் கொண்டு வராதீங்க. இவங்கள நான் we have just put them as an example. பெங்களூருக்கு ஏஜென்சி இல்லை. ஓகே, ஏஜென்சி பெங்களூர் டசன்ட் டிசைட் இவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போடுங்கன்னு ஊர் டிசைட் பண்ணாது. ஓகே, ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் தே ஆர் பெங்களூர் ஆர் சென்னை. ஓகே, சம்திங் லைக் தட், வாண்டட் போஸ்டிங். ரைட்? ஸோ என்னாச்சு, 4 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஏதோ ஒரு டிசிஷன் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் வருஷா மட்டும்தான் வேணும்னு, பட் அட்லீஸ்ட் 60% 70% சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்களும் பெங்களூருக்கும் they got sufficient people to dance with them to get posted there. And வேறு பெங்களூரை சுற்றி இருக்கிற வேறு சின்ன சின்ன ஊர்கள், ஹூப்ளி இருக்கலாம், பீதர் இருக்கலாம், குல்பர்கா இருக்கலாம், அங்கேயும் சில பேர் போஸ்டிங் ஆகி they went and sat there. This is John Nash principle. நீங்கள் வந்து within yourselves, if you are able to sit together and come to a decision, resources are limited. எப்போவுமே, whether it is food or clothing or shelter or house or building, always it is limited. When you decide among each other that his need is greater, her need is greater, then you can come to a optimal decision. எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் பெஸ்ட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் பெஸ்ட்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் எவ்ரிதிங், கிவ் எவ்ரிபடி எவ்ரிதிங், ஆகாது. பட் செகண்ட் பெஸ்ட் டெசிஷன் இஸ் த ஆப்டிமல் டெசிஷன். ரைட்? ஸோ கோ அண்ட் சிட். தேங்க்யூம்மா. ஸோ இதே பிரின்சிபல் நாஷ் ஈக்குவலியம் புரிஞ்சுதா? ரைட்? இனிமேல் ஜான் நாஷை மறக்க மாட்டீங்கல்ல? ரைட்? ஸோ வென் யூ கம் டுகெதர் அண்ட் டேக் அ டெசிஷன், தென் இட் இஸ் பாசிபிள் டு கம் டு அன் ஆப்டிமல் டெசிஷன். இதை தாங்க செஞ்சோம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், போஸ்டிங்ஸ், ப்ரமோஷன்ஸுக்கு. ஹவு டிட் வி டூ இட்? ஃபஸ்ட்டு டைம் செய்யாச்சு, நெக்ஸ்ட்டுக்கு போங்க. ஃபஸ்ட்டு டைம் செய்யாச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்களே அவ்வளோ சிரிச்சு இப்படி நீங்களே பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா வயசு அவங்களும் இதே மாதிரி ட்ராமா செஞ்சு காமிச்சோம். புரியணும்ல, வாயால் சொன்னால் புரியாது. நோ தியரி நாஷ் ஈக்குலிபிரியம் சொல்கிறாங்கன்னு. நீங்கள் டான்ஸு, பப்பு, கேர்ள்ஸுன்னொன்று எல்லாருக்கும் புரியும். ஆக்சுவலி வி டிட் பாருங்கள்.
இங்கே உங்களை மாதிரி அவங்களும் நின்றுருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்க கேர்ள்ஸ், அங்கே பார்க்குறாங்க. ரைட்? வாட் வி டிட் வாஸ், ஃபஸ்ட்டு டைம் செய்யறச்சு. ஸோ யூ கேன் see me, I am talking there. We brought everybody. KPTCL பெரிய ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது. ஓகே, ஹியூஜ் ஆடிட்டோரியம். யார் யார் ப்ரமோஷனுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து ஐ திங்க் half a day, 3/4 of a day up to about 4 o'clock அவங்கள அப்படியே விட்டுட்டோம். நீங்கள் வந்து டிஸ்கஸ் செஞ்சுக்கோங்க, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிவ் மீ சம் வாட்டர். நீங்கள் டிசைட் செய்யுங்க வேர் யூ வில் பி போஸ்டட், வேர் யூ வாண்ட் டு பி போஸ்டட். ஸோ இப்போது ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸை சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஒன்று, அவங்களும் செய்வாங்க. பட் இன் திஸ் கேஸ் இட் வாஸ் நாட் ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இவங்கள்லாம் சேர்ந்து ரெக்ரூட் ஆனவங்க. நான் சொன்னேன்ல, இப்போ சப்போஸ் ஜூனியர் இன்ஜினியராக ரெக்ரூட் ஆகிருக்காங்க முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் சேர்ந்து ட்ரைனிங் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு வேறு இடத்துல வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்கள திருப்பி ஒரே ஆடிட்டோரியமில் உட்காந்து வைக்கிறோம் பக்கத்தில். உடனே என்ன செய்வீங்க, இப்போ RVS நீங்கள் பாஸ் ஆகிட்டு வெளியில் போகிறீங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் அலம்னை ரியூனியன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஃபேமிலி எப்படி இருக்குது, அம்மா எப்படி இருப்பாங்க, அம்மா இது குழந்தை வளர்ந்தாச்சா எல்லாம் கேட்பீங்கல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, முதல்ல ரெக்ரூட் ஆகிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. ரைட்? அப்புறம் வேறு வேறு இடத்துல போயிருக்காங்க. இப்போ எல்லோரும் பெங்களூர் வேணும்னு சண்டை போடுறாங்க. இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. எல்லோரும் ஒரே இடம் வேணும்னா என்ன ஆகும், யாராவது மினிஸ்டர்கிட்ட போவாங்க, MLA கிட்ட போவாங்க, அங்கே இங்கே போய் டேபிளுக்கு அடியில் ஏதான எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும், எங்களுக்கு ஃபோன் வரும், இவரை தான் போடணும், கோகுலில் தான் மைசூரில் போடணும், பீட்டரை தூக்கி குல்பர்காவில் போடு. எங்களுக்கு ப்ரெஷர் வரும் டிசிஷன் எடுக்கிறச்சு. பட் நீங்களே பேசிட்டீங்கன்னா, இப்போ ஸ்ரீபிரபு சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 3 வருஷம் எனக்கு மைசூரில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஆகிட்டுருக்கு, மைசூரில் எனக்கு 3 வருஷம் கிடச்சா ஐ எம் ஹாப்பி, அதுக்கப்புறம் நான் எங்கே வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். பீட்டர் சொல்கிறாரு, இல்லைப்பா என்னோட குழந்தை இருக்குது, 10ஆம் கிளாஸ் படிக்குது, இப்போது இதான ஒரு ஊர் சொல்லுங்கப்பா, சேலமில் மதுரையில் தியாகராஜா காலேஜில் படிச்சுட்டு இருக்கு, இந்த 1 வருஷத்தில் முடிச்சிடும், அதுக்கப்புறம் நான் வேணா எங்கேயாவது போடுங்க. பட் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, எங்ககிட்ட சொல்ல, அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, நாங்கள் சொன்ன half a day விட்டோங்க, அவங்கள டீ காஃபி ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்கள உட்காந்து வச்சு பேசிக்கோங்கன்னு. அவங்க ஒருத்தர் ப்ராப்ளம்ஸு அவங்களோட இது அப்போ விட்டு கொடுக்குறாங்க. ஆச்சுப்பா உன்னோட ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குது, நீ 3 வருஷம் இருந்துக்கோ, அதுக்கப்புறம் நான் வேணா ட்ரை பண்ணுறேன், அப்போ பார்த்துக்கலாம். நான் வந்து உங்கள் பக்கத்தில் பெங்களூர் பக்கத்தில் தேவனஹள்ளி இருக்குது, தேவனஹள்ளியில் நான் இருந்துக்கிறேன், மைசூர் பக்கத்தில் நஞ்சன்கூடு இருக்குது, நான் வேணா அங்கே இருக்கேன். ரைட்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு 4 மணிக்கு அவங்க கையில் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு, உங்களுக்கு வேண்டிய போஸ்டிங் 1 2 3 எந்த பிளேஸ் வேணும் நீங்கள் சொல்லுங்கள், 1 2 3 ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து வாங்கணும். எல்லோரும் 3 சாய்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் இதுக்கு போங்க. This is why I said digital initiative with a human face. We use technology. அவங்க கொடுத்ததெல்லாம் we put it in on the computer, sort out பண்ணுறதுக்கு. அண்ட் விவேகானந்தா சொன்னார்ல சீனியாரிட்டி. இன்னொன்று கவர்மெண்ட்டில் ஒன்று இருக்குது, ஸ்பவுஸ். தட் இஸ் உங்கள் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கும் ஒரு ரைட் இருக்குது. அங்கே வேக்கன்சி இருந்தால் கன்சிடர் பண்ணுவாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னால் கன்சிடர் பண்ணுவாங்க. சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டோம். ரைட்? அந்த ரூல்ஸ் எல்லாம் இங்கே எங்கே ஃபிட் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் போங்க. ஃபஸ்ட் டைம் செய்யறச்சு நான் சொன்ன மாதிரி we did it live. பெரிய ஆடிட்டோரியமில் எல்லாம் கூட்டு we made them sit. செகண்ட் டைம்லேருந்து we made a ஆன்லைன், பாருங்கள், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட்.
ஆன்லைன்லேயே அவங்க எல்லாரையும் எவ்ரி டைம் பெங்களூரில் கூட்டின்னு வந்து காஃபிக்கு டீ காரம் காஃபி எல்லாம் கொடுக்கறது, ஸ்வீட் காரம் காஃபி கொடுக்கறது கஷ்டம். பட் we did this digitally. We created a web page, they exchange information. On the basis of this, first time நாங்கள் செய்யறச்சே 95% of people, officers, got the place which they wanted. அந்த 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, 95% people got. Then நாங்கள் இன்னும் ரிஃபைன் செஞ்சோம். From the second, third time, by the time we stabilized the system, 98% got the posting which they wanted. No Sunday, no Sacharavu, no corruption, no bribery. Out of 60,000 people, let us say even conservatively 20,000 people we have promoted, 98% got the post which they wanted willingly. யாருக்கும் பாரு என்ன ஏமாத்திட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன கொடுக்கல, அவர் எம்எல்ஏ கிட்ட போனார், இந்த மினிஸ்டர் நடுவில் வந்து பாழ் பண்ணிட்டாரு. நோ சச் இஷ்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தோம், ப்ரீ ப்ரமோஷன் கவுன்சிலிங். ஸோ பிஃபோர் ப்ரமோஷன், ப்ரீ ப்ரமோஷன், பிஃபோர் ப்ரமோஷன் வி டிட் அ கவுன்சிலிங் செஷன். அந்த கவுன்சிலிங் பேசிஸ் மேலே வி ஹவ் மேட் த போஸ்டிங்ஸ், ரைட்? So this is how we managed. புரிஞ்சுதாங்க? Just imagine 60,000 people in the organization, not even one murmur. Otherwise promotion, it is such a torture with so much negative connotations. ஐயோப்பா அப்படின்னு ஆகிடும் ப்ரமோஷன் முடிக்கிறதுக்குள்ள. We did this smoothly, easily. டெக்னாலஜியை யூஸ் பண்ணோம். அதுக்காக தான் கிளாஸ்லாம் டீச்சர் சொல்கிறச்சு கேட்டுக்கணும். ஸோ ஜான் நேஷ் தியரியும் படிச்சுட்டேன், சினிமாவும் பார்க்கணும். இந்த மூவிலேருந்தும் ஐ டுக் சம் டிப்ஸ். ஈஸியாக புரியும் வென் யூ டெல் அபவுட் கேர்ள்ஸ் அண்ட் ஆல். அவங்களுக்கும் புரியாதுங்க. நேஷ் ஈக்குபிரியம்னா என்ன, அவங்களாம் இன்ஜினியரிங் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு நேஷ் ஈக்குபிரியம் அவங்களுக்கும் புரியல. இதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். 4 பேர் இங்கே நிற்க வச்சு 4 பேர் அங்கே நிற்க வச்சு we showed them what it is. Next. So that is the first. இதில் ஒன்று மட்டும் ஒரு சண்டை வந்தது, அதையும் சொல்லலாம். I don't know why I didn't put it here. எனக்கு மேலே அப்போ நான் என்ன சொன்னேன், ஐ வாஸ் டைரக்டர். என் தலைக்கு மேலே ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருந்தார். அவருக்கு இது பிடிக்கவே இல்லை. அந்த டைமில் ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருந்தார், அவர் தான் என்கரேஜ் பண்ணார், நான் இதெல்லாம் செஞ்சேன். அப்புறம் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இன்னொருத்தர் வந்தார், அவருக்கு பிடிக்கல. அவருக்கு ஏன் பிடிக்கலன்னா, நிறைய பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பாருங்கள், உங்கள் டைரக்டர் இதெல்லாம் செய்கிறாங்க, எங்ககிட்ட எல்லோரும் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு வருவாங்க, எங்களுக்கு வருமானமே போயிடுச்சு இவங்களால. அவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டார். ஆக்சுவலி சண்டே ஆச்சுங்க ரூமில். ஹூ யூ ஹவ் டன் ஆல் தீஸ் திங்ஸ்னு இங்கிலீஷில் தான் சண்டை போடுவோம். தென் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் மை 250 MLAs? புரிஞ்சுதா? அப்போது there were about 250 MLAs in Karnataka. Who will take care of my 250 MLAs? நானும் சொன்னேன், who will take care of my 60,000 employees? அவர் கத்தினா நம்மளுக்கும் உறக்கவே பேச வரும். ஓகே, ஸோ அவர் ஒருத்தர் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தார். பட் so much public support and best of all, minister was very happy. So this is one example of how to manage people. பெரிய ப்ராப்ளம், சிக்கலான ப்ராப்ளம், சால்வே பண்ண முடியாத ப்ராப்ளம், we solved it using one side discussion, consultation, another side technology, right? So that is one example of how to do it. Now I'll stop at this and I want your comments. இதில் வாட் இஸ் குட், பேட், இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம், இது சரியாக செய்யலை,
Tell me. நான் செஞ்சது சொன்னதுனால நான் எல்லாம் ஃபேவரபுளாக தான் சொல்லியிருப்பேன். ஏதாவது தப்பு செஞ்சால் சொல்லியிருக்க மாட்டேன். பட் நீங்கள் யோசிங்க, வாட் கேன் கோ ராங்? ஆர் இஃப் யூ திங்க் பெஸ்ட்டு அதையும் சொல்லுங்கள், பரவாயில்ல, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். What was good, bad in this kind of method? Come. சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லிக்கிறது உறக்க சொல்லுங்க, அவ்வளோதான். ரேண்டமைஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் எந்தெந்த பிளேஸ் வேணும்னு சொல்லி ரேண்டமைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. யா, குட் பாயிண்ட். இன்ஃபேக்ட் ஐ ஷுட் ஹவ் மென்ஷன் தட். ஓகே, இதில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் சேஞ்சுங்க. எங்கெங்கே வேக்கன்சிஸ் இருக்குது, காலி இடம் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே எப்பவும் தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷனை பொக்கிஷம் மாதிரி உள்ளே வச்சுருப்பாங்க ஆஃபீஸில். அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன் இருக்கும், என் கீழே வேலை செஞ்ச செக்ஷன் அது. அந்த செக்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை யாருக்கும் இன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னதை செஞ்சோம் ஃபஸ்ட்டு. வி புட் இட் ஆல் அப் ஆன் த, எங்களுக்கு இன்ட்ராநெட் ஒன்று இருந்தது. ஃபார் த கம்பெனி வி ஹேட் an இன்ட்ராநெட், ஓகே, இன்டர்னல் நெட்வொர்க். ஸோ அதில் எந்தெந்த இடத்துல, சின்ன சின்ன இடத்துல கூட வேக்கன்சிஸ் எங்கே இருக்கோ, எந்த லெவலில் இருக்குது வேக்கன்சிஸ், அதை ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தோங்க. தட் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் விச் யூ மென்ஷன். இந்த டிஜிட்டல் செய்யறச்சு நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஃபஸ்ட் டைம் 95% வந்தது, செகண்ட் டைம் எல்லாம் 98%. ஏன்னா வி பிகான் டு கெட் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன். தேர் வேர் சம் இன்ஃபர்மேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் விச் மை ஆஃபீஸ் ஆல்சோ டிட் நாட் ஹேவ், பட் வி காட் இட் ஃப்ரம் த ஆஃபீஸர்ஸ். இங்கே இருக்குது வேக்கன்சி, அங்கே இருக்குது. சின்ன சின்ன சப்ஸ்டேஷன்லாம் சிஸ்டமே தெரியாது, ஸ்மால் பிளேசஸ். ஸோ வி put all that information. So that is an important, transparency was an important, consultation but also transparency, that we brought all the information. And the information வெளியில போனோடனே corruptionல 50% நின்று போயிடும். Because for getting the information itself, people used to go and give money. So that very good point. Yes, போட்டிருக்கலாம், போட்டோங்க, we put that. Good that you caught that. Anything else? Anything wrong? It may take you some time, I mean, even to put that yourself in that position. But there are many things which can go wrong. This thing can break down. People may not always be receptive. Yeah? Okay. There are instances which I have seen, especially in IAMs. எல்லாரும் மார்க்ஸுக்கு ஃபைட் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ் மார்க்கிங் அது. ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் செய்ய முடியாது. ஸோ there are places where you cannot convince people. So many things can go wrong, but in that case it was successful. It was a pioneering effort, it was successful. Let me go to another. Any other comments? Okay, this also I will give. Sorry. Suppose fine. என்னன்னா, ஸோ ஏற்கனவே வந்து அவங்க வந்து எல்லாரும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் நம்ம ஒரு இடத்துல கூப்பிடுறோம். Does it not make a chaos in future? Yeah. That means there is a possibility of making the group and do some nonsense in the future. Yeah, they can cartelize. Okay, when you bring people together, ஒரே இடத்துல எடுத்துன்னு வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு they can scuttle the whole system. In this case, first time it did not happen because எல்லாருக்கும் அது புதுசு. So genuinely they discussed, right? Possibility of cartelization is there. Second, third time எல்லாம் நாங்கள் வந்து ஒரே இடத்துல
we did not bring, because one thing is இது வந்து essential service, electricity is essential service. எல்லா இன்ஜினியரிங் கூட்டின்னு வந்து ஒரே இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து வைக்கிறது இஸ் a marathon task. If something goes wrong, some accident, it becomes a huge issue. Of course, we didn't bring them, a whole entire 20,000 in one place. Junior engineers, ஒரு நாள், senior engineer, executive, we did it segregated. But this can happen. But second time we did this online. So the possibility of cartelization or any kind of this thing was removed. And government regulations enna irundho, we kept that. Na ungalku sonna that seniority is one, that is evlo varsham irundirkaru, also how many years to retirement. See, somebody with 6 months to retirement avangala disturb panna maatom. So andha madri spouse posting, medical treatment, so these things we kept the same rules. So to an extent adu vandu regulate aachu. Okay, let me go to the next story. இதுவும் அதே இடத்துல தான், சேம் பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன். ஓகே, நான் உங்களுக்கு சொன்னேன் தட் டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன் இருக்கும், தென் சின்ன சின்ன இடத்துல சப்ஸ்டேஷன் இருக்கும். ஸோ மெயின் பவர் ஸ்டேஷன்லேருந்து இந்த சப்ஸ்டேஷன்ஸுக்கு, சப்ஸ்டேஷன்லேருந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் இந்த கம்பெனியோட ஆக்டிவிட்டி. இட் இஸ் அ டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன். வி டென்ட் ப்ரொடியூஸ் பவர். ஓகே, பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அனதர் company called Power Corporation, right? Karnataka Power Corporation. இது வந்து டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன். மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் பிரின்சிபல் இருக்குங்க. The core activity has to be done by the people who are part of the organization. புரியுதா? Core activity should be done by the internal employees of the organization. Take RVS. RVS ஓட core activity என்னங்க? எதுக்காக RVS இருக்கு? What is the core activity? What is the core activity? Placementங்கிறீங்க. Core activity is education, right? RVS core activity is education. Opposite RHR, RHR தானே? RHR core activity என்னங்க? Food. Okay, restaurant. It is a restaurant. So they are in the business of giving food. Kannan stores irukku. What is the core activity? Kannan stores. Products, trade. Okay, they are selling products, selling groceries or fruits, whatever, vegetables. Padamudirchole, they sell fruits and vegetables. Okay, so ஒரு organizationக்கு core activity இருக்கும், right? So RVS எடுத்துப்போம், their core activity is education. But RVS clean-ஆ வைக்கணும்னா you have to clean the premises, right? Internet if you all have to refer, then internet supply இருக்கணும், right? If you want other people to recognize the organization, then advertising நீங்க செய்யணும். இன்டர்நெட் இதிலெல்லாம் போடுவீங்க, சோஷியல் மீடியாவில் போடுவீங்க. ஸோ தெர் ஆர் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் எடுத்துட்டாலும் இதெல்லாம் சிம்பிள் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ். தெர் இஸ் சம்திங் கால்ட் கோர் ஆக்டிவிட்டி. கோர் ஆக்டிவிட்டி and there is something called peripheral activity. இப்போ RVS எடுத்தீங்கன்னா education is the core activity, but cleaning செய்யணும்ல. குப்பையாக இருந்தால் வருவீங்களா, உட்காருவீங்களா? So somebody comes, cleans the table, chairs. Yes, building கட்டணும்ல, இல்லைன்னா உட்காருறது கிளாஸ் ரூம் இருக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன், சோஷியல் மீடியாவில் நியூஸ் பேப்பர்லாம் போடுறீங்க, அட்வர்டைஸிங், இதெல்லாம் பெரிஃபரல் ஆக்டிவிட்டீஸ். எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் இருக்குங்க. இஃப் யூ டேக் யுவர் செல்ஃப், இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், யுவர் கோர் ஆக்டிவிட்டி இஸ் ஸ்டடியிங், பட் யூ ஹேவ் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. யூ ப்ளே கேம்ஸ், யூ ஃபைட் வித் HOD,
பண்ணுறாங்களா? இல்லை. அவங்களுக்கு இல்லை அட்லீஸ்ட் பண்ணிக்கிறாங்களா? ஸோ ஒருத்தர் சண்டை போட்டு there are other activities. I'm just joking, but there are other activities, right? For any person, but especially for organization, there is a core activity and peripheral activity. So in the Power Transmission Corporation, core activity is transmission. So டிரான்ஸ்மிஷன் வேலை, அவங்களுக்கும் பெரிஃபரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அவங்களும் பில்டிங் கட்டுறாங்க, வயரெல்லாம் போடுறாங்க, க்ளீனிங் செய்கிறாங்க, அக்கௌண்டன்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லையா, பணம் எவ்வளோ வருது எவ்வளோ போகிறது அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. தோஸ் ஆர் ஆல் பெரிஃபரல் ஆக்டிவிட்டீஸ், ரைட்? Sometimes what will happen, you will forget which is core activity, which is peripheral activity. In an organization, ரொம்ப இதெல்லாம் என்ன more than 100 years old. Okay. So சில சமயம் the priorities will get distorted, to use management language. எது இம்பார்ட்டன்ட்னு மறந்து போயிடும். Over a period of time என்ன ஆச்சுன்னா, டிரான்ஸ்மிஷன் எல்லாம் சின்ன சின்ன சப்ஸ்டேஷன், நான் உங்களுக்கு சொன்னேன், ஸ்மால் சப்ஸ்டேஷன்ஸ் சின்ன சின்ன ஊர்லெலாம் இருக்கும். ஓகே, எங்கே நீங்கள் பாருங்கள், சின்ன ஊரில் போட்டிருப்பாங்க TNEBன்னு. இங்கே வரைச்சே கூட when I come from airport, there will be small offices, electricity substation. அங்கே ஒரு ஜூனியர் இன்ஜினியர் உட்காந்துருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்துட்டு போவார், ஒரு தலாயத்து இருப்பார், ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பார், ஒரு 4-5 பேர் இருப்பாங்க ஒரு சின்ன சப்ஸ்டேஷனில், ரைட்? இந்த சப்ஸ்டேஷன் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, தே ஸ்டார்டட் கான்ட்ராக்டிங். கான்ட்ராக்டர்ஸ்க்கு அவுட் சோர்ஸ் செய்ய ஆரம்பித்தாங்க. ஓகே, தட் இஸ் கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் குறைவு. ஸோ எல்லா இடத்துலையும் ஓன் எம்ப்ளாயீஸ் போட முடியாமல், ஓகே, அதுக்கு காரணம்லாம் வேறெல்லாம் இருக்குது. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எம்ப்ளாயீஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. ஸோ யார் அதை நடத்தணும் இல்லையா சப்ஸ்டேஷன், அதர்வைஸ் எலக்ட்ரிசிட்டி ஓன்ட் ஃப்ளோ, டிரான்ஸ்மிட்டே ஆகாது. ஸோ தே பிகான் டு அவுட் சோர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. கான்ட்ராக்டர்ஸ் என்ன செய்வாங்க, டிப்ளமா இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு கேபிடிசியில் இன்ஜினியராக நீங்கள் சேர்ந்தீங்கன்னா, if you are let us say assistant engineer, you will get at least about 40,000 to 50,000 per month. பட் அந்த கான்ட்ராக்ட் இன்ஜினியர்ஸுக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 15,000க்கு அவங்கள ஹையர் பண்ணிட்டு இந்த கான்ட்ராக்டர்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ கான்ட்ராக்டர்ஸ் ஆர் நாட் இன்ஜினியர்ஸ், they will be anybody, but they will hire diploma holders, mainly diploma holders they will hire. And so the core activity transmission was outsourced. And அதே டைமில் அந்த கேபிடிசியில் பெரிய பில்டிங்குங்க, காவேரி பவன் ஹியூஜ் பில்டிங், அதை க்ளீன் பண்ணுற வேலை, பெருக்கி துடைப்பாங்களே, அவங்கெல்லாம் ஓன் எம்ப்ளாயீஸ் அந்த டைமில். ஓகே, ஸோ பெரிஃபரல் ஆக்டிவிட்டி க்ளீனிங் was insourced. Core activity was outsourced. வெளியில் எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. புரிஞ்சுதா ப்ராப்ளம்? ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் த டைரக்டர் பர்சனல். ஸோ ஐ ஃபெல்ட் தட் அவர் ஓன் எம்ப்ளாயீஸ் ஷுட் டூ தட் ஜாப். ஓகே, நம்ம எம்ப்ளாயீஸ் கோர் ஆக்டிவிட்டி செய்யணும். நீங்கள் பெருக்கிறதுக்கு யாராவது ரெகுலர் எம்ப்ளாயி வச்சுன்னா வச்சுக்கிங்க, பட் டிரான்ஸ்மிஷன் cannot be outsourced. But we didn't have engineers. இன்ஜினியர்ஸ் இல்லை எங்ககிட்ட. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், உங்களுக்கு ஞாபகம் ஃபஸ்ட் ஒரு செஷனில் சொல்லியிருக்கேன், 1991 எல்பிஜி செஞ்சோம். எல்பிஜி செஞ்ச உடனே கவர்மெண்ட் எல்லாம் குறைக்கணும், சைஸ் குறைக்கணும்னு டவுன் சைஸிங் செஞ்சு ரெக்ரூட்மெண்ட்டே பல வருஷம் செய்யாமல் கார்பரேட்டைஸ் எல்லாம் செஞ்சு இதெல்லாம் கதையை சொன்னேன் இல்லை லாஸ்ட் டைம். ஸோ அந்த ப்ராப்ளமில் இவங்க ரெக்ரூட்மெண்ட்டே ரொம்ப நாளாக யாரையும் எடுத்துக்கவே இல்லை. So there were not enough sufficient engineers, right? So first core activity நாமளே செய்யணும்னா மினிஸ்டரை கன்வின்ஸ் செய்யணும். மினிஸ்டர் கன்வின்ஸ் ஆனார். அவர் கன்வின்ஸ் ஆனார்னு எப்படி எனக்கு தெரியும்னா, இப்போ நான் பேசுகிறது மேனேஜ்மெண்ட் லாங்குவேஜ், ரைட்? உங்களுக்கே, நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. பட் ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாத ஒரு மினிஸ்டர் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். பிகாஸ் he was so much in tune. பாலிட்டிஷியன்ஸ் எதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோன்னா, டிகிரி இல்லாமல் இருக்கலாம்,
but they have the sharpness, intelligence. அவர் கன்வின்ஸ் ஆகிட்டு ஒருனா எனக்கே தெரியாது, நான் பேச்சுவாக்கில் சொன்னதை ஹி அனௌன்ஸ்ட் இட். நான் கோர் ஆக்டிவிட்டி நாமளே செய்யணுங்க அப்படியே சொன்னார் கனடாவில். ನಾವೇ ಮಾಡಬೇಕು, ನಮ್ಮ ಕೋರ್ ಆ್ಯಕ್ಟಿವಿಟಿ ನಾವೇ ಮಾಡಬೇಕು, ರೆಕ್ರೂಟ್ಮೆಂಟ್ செய்யலான்னு டிசிஷன் பண்ணிட்டார். ஓகே, ஸோ நான் அது கோ டு த பேக். ஸோ பிக் ரெக்ரூட்மெண்ட் வி பிளான்ட். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம். இந்த குவாலிஃபிகேஷன் பிஇ எலக்ட்ரிக்கல் செஞ்சுருக்கணும், இது இந்த இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் எவ்ரிதிங் வி புட். ஸோ ஐ தாட் எவ்ரிபடி வில் பி வெரி ஹாப்பி. ஜாப் ரெக்ரூட்மெண்ட் உங்களை மாதிரி சின்ன பசங்கள்லாம் யூ கேன் புட் அப்ளிகேஷன் அண்ட் கெட் ரெக்ரூட்டட். ஐ தாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பி ஹாப்பி. பட் சம்படி வாஸ் நாட் ஹாப்பி, ரைட்? ஹூ வாஸ் நாட் ஹாப்பி? இந்த கான்ட்ராக்டர்ஸ். அவங்க கையில் தானே எல்லா சப்ஸ்டேஷனும் இருந்தது. அவங்களுக்கு பொழப்பே போயிடும், ரைட்? பிகாஸ் ஒரு சப்ஸ்டேஷன், டு ரன் ஒன் சப்ஸ்டேஷன் we were paying them crores of money, right? ஸோ அவங்களுக்கு they will simply lose that contract. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கக்கிட்ட அந்த சப்ஸ்டேஷனில் வேலை செய்யுங்கிற டிப்ளமா இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க கான்ட்ராக்டர்ஸ் டைரெக்டாக வெளியில் வரமாட்டாங்க, கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு வரமாட்டாங்க. பட் இவங்களை முடுக்கி விட்டாங்க. நீங்கள் ப்ரொட்டஸ்ட் செய்யுங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் செய்யுங்க. ஸோ என்னாச்சு, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது. அதே பாஸுங்க, அவர் ஃபோட்டோ மட்டும் நான் போடலை. அவர் கூப்பிட்டார், நீ பெருசாக ரெக்ரூட்மெண்ட்டு கோர் ஆக்டிவிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிய, சப்ஸ்டேஷன் கான்ட்ராக்ட் இன்ஜினியர்ஸ் அவங்க எல்லோரும் டெம்பரரி இன்ஜினியர்ஸ், ஓகே, அவங்கெல்லாம் போய் சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி தாரணா பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு அஃப்கோர்ஸ் தெர் மஸ்ட் பி, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி கான்ட்ராக்ட் இன்ஜினியர்ஸ் we had, must have been in thousands, but in front of CM's office ஒரு 400-500 people, உங்களை மாதிரி சின்ன சின்ன பசங்க சிஎம் வீட்டு முன்னாடி இந்த கன்னடாவில் திக்காரா திக்காரா டவுன் டவுன் கத்துவாங்கல்ல, கேபிடிஸில் டவுன் டவுன்னு இது பிடிச்சிண்டு ஜெண்டா பிடிச்சிண்டு கலாட்டா உட்காந்துட்டாங்க. ஆல் ஜஸ்ட் டூயிங் தாரணா இன் ஃப்ரண்ட் ஆஃப் சிஎம் வீடு இங்கே இருக்குன்னா இங்கே உட்காடுறாங்க, ஜஸ்ட் அவுட் சைட் காம்பவுண்ட் வாலுக்கு. பாஸ் கூட்டாரு, நீ தானே செஞ்ச, நீயே போய் மேனேஜ் பண்ண. அவருக்கு என்னன்னா எஸ், வெரி குட், 100% மார்க்ஸ் ஃபார் ஹிம். அவருக்கு என்னன்னா, இந்த அம்மா நல்லா ஏற்கனவே நான் அந்த ப்ரீ ப்ரமோஷன் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன், அப்போவே சண்டை வந்திருக்கு, ரைட்? ஸோ இந்த டைம் கையில் கிடச்சாங்க. ஸோ போயிட்டு சிஎம் கிட்ட நல்லா திட்டு வாங்கட்டும். ஈவன் சிஎம் திட்டலைன்னா கூட இந்த பசங்கள்லாம் வெளியில் உட்காந்துருக்காங்கல்ல கொடி பிடிச்சிண்டு, நல்லா ஒரு ஆமாம் நல்லா ஒரு அடி கொடுத்து அனுப்புவாங்க, நல்லா அடி வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு என்னை அமுச்சு வச்சார். என் ஆஃபீஸ்லேருந்து நீ போய் சரி பண்ணிட்டு வா, நீ தானே பண்ண இதெல்லாம் செய்யணும்னு. நான் மாட்டுக்கு we were ரன்னிங் சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க, நீ தான் கோர் ஆக்டிவிட்டின்னு போய் என்ன சொல்லி இதெல்லாம் கொடுத்து ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு நீயே போய் பார்த்துக்க. என்னோடய ஆஃபீஸ்லேருந்து சிஎம் வீடு, சிஎம் ரெசிடென்ஸ் அண்ட் மை ஆஃபீஸ் 2 கிலோமீட்டருங்க, 2 kilometers. So 2 kilometers I had to drive. Fortunately Bangalore 2 kilometers 2 minutesல போக முடியாது, 2 kilometers போனாலும் 15 நிமிஷம் ஆகும். ஸோ that time I had to think of a solution. How to solve this problem? நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். 2 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. 2 கிலோமீட்டர் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து சிஎம் வீட்டுக்கு போகிறீங்க. அதுக்குள்ளே இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதா? அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் வேணும்.
என்ன செய்வீங்க? நீங்கள் என் பிளேஸில் இருந்தால் என்ன செய்வீங்க? What will you do? Tell me some way in which you will. இட்லி ஓடி கூட போகலாம், ஓடி போய் கதவு, அப்படி செஞ்சவங்களும் இருக்காங்க. ஓகே, வீட்டுக்கு போயிட்டு கதவு போட்டுன்னு உள்ளேயும் உட்காரலாம். இட்ஸ் ஆல்சோ அ சொல்யூஷன். நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? மைக். What happened? Not working? பப்புலேருந்து இங்கே வந்துட்டோம் ரோடுக்கு. எஸ். போராட்டம் பண்றவங்க இன்ஜினியர்ஸ் தான். நேராக அறிவிக்கிட்டே உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நாங்களே கவர்மெண்ட் வழியாக ஒரு போஸ்டிங் பண்ணி தரோம்னு பேசுகிறோம். ஓகே, ரைட், குட். Anyway, Gautam is in line to be the next director personnel KPTCL, right? யாராவது வேறு? Any other solutions? அவர் என்ன சொன்னாரோ அதாங்க செஞ்சேன், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். ஸோ give him a clap. போனேங்க, சிஎம்ஐ பார்க்கல, ரைட்? ஸ்ட்ரைட்டாக போனேன், அங்கே உட்காந்தாங்க வெளியில் ரோட்டில், ஆக்சுவலி பேவ்மெண்ட்டில் உட்காந்தாங்க. போயிட்டு அவங்களோட நானும் உட்காந்துட்டேன், ரைட்? என்னப்பா ப்ராப்ளம் சொல்லுங்கள், எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க? நல்ல ஒரு காரியம் எடுத்திருக்கோம், ரெக்ரூட்மெண்ட், இன்ஜினியர்ஸுக்கு வேலை இல்லை எல்லோரும் அழறீங்க. ஒரு வேலைக்கு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இப்படி வந்து தாரணா செய்கிறீங்களே, எதுக்கு செய்கிறீங்கன்னு போய் உட்காந்துட்டேன் அவங்களோடைய. வாங்க டிஸ்கஸ். சீஃப் மினிஸ்டர் உள்ளே இருக்கார் வீட்டுக்குள்ளே, அங்கே போவே இல்லைன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு உட்காந்துட்டேன். 10-15 நிமிஷம் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வேலை செஞ்சுட்டுருக்கோம், எங்களுக்கு வேலை போயிடும், நீங்களும் இன்ஜினியர்ஸ் தானே, நீங்களும் அப்ளிகேஷன் போடுங்க, உங்களையும் ரெக்ரூட் செய்கிறோம். அப்போ ஒரு ப்ராப்ளம் இருந்தது அதில். ஓகே, அவங்க சொன்னாங்க, நீங்கள் கேட்டிருக்கிறது கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ், பிஇ கேட்டிருக்கீங்க, பிஇ எம்இ கேட்டிருங்க, பட் நாங்கள்லாம் டிப்ளமா இன்ஜினியர்ஸ், நீங்கள் டிப்ளமா கேட்கல. அங்கேயே உட்காந்து ஐ டிசைடட், இஃப் யூ ஹேவ் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் 5 years 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வில் கிவ் வெயிட்டேஜ் அண்ட் வி வில் ரெக்ரூட், ரைட்? வில் ரெக்ரூட் யூ. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரெக்ரூட் பண்ண, ஜூனியர் இன்ஜினியர் வில் ரெக்ரூட். ஓகே, லோயர் லெவல். இன்ஸ்டெட் ஆஃப் டிகிரி வி வில் டேக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும். Okay, so we solved that problem. And நான் மட்டும்தாங்க கம்பெனிலேருந்து, யாரும் வரல கூட. சார் யாரையும் அனுப்பலை, கூட அடி வாங்கிட்டு வரட்டோன்னு அனுப்பிச்சார். நான் 2 சைடில் உங்களை மாதிரி நல்ல பசங்க, 2 நல்ல டால் குட் வெல் பில்ட் பாய்ஸ் ஆன் போத் சைட்ஸ். டுகெதர் வி வெண்ட். சிஎம்ஐ போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம், we will advertise, we will go ahead and recruit, but இவங்களுக்கும் கொஞ்சம் will give weightage in the recruitment because of their experience. ஸோ நான் அடியிலேருந்து பழைச்சேன், ஐ எம் ஹாப்பி. அவங்களுக்கு ஒரு ரெகுலர் ஜாப், இது வரைக்கும் அவங்க இருந்தது டெம்பரரி ஜாப், அவங்களுக்கு ரெகுலர் ஜாபுக்கு வழி கிடச்சாச்சு, அவங்க ஹாப்பி. ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, சிஎம் வெரி ஹாப்பி. உத்தர் மட்டும் நாட் ஹாப்பிங்க. சேம் பர்சன் வாஸ் நாட் ஹாப்பி. ஸோ யூ கான்ட் மேக் எவ்ரிபடி ஹாப்பியர். In managing people, please remember that lesson.
There will be somebody who is always unhappy, but it was a win-win situation for everybody. Okay? So with this, let's go to the MSP vittidunga. 2 stories are itself. We will keep it for another day. So what are your learnings? சொல்லுங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? புரிஞ்சுது? உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுது? I am very happy to see that I could see that you understood very well. Tell me, what did you learn? 2 கதை சொன்னேன், 2 ஒரே இடத்துலன்னு சொன்னேன். One is about promotions and transfers, another is about recruitment. What did you learn? Learnings are important இல்லையாங்க? At the end of the lesson நாம் படிக்கிறதே to learn. Yeah. Aparna Devi Rajse. First story is about the office. Is that we have to deal the seniority basis. What did you learn about managing people? Solution that we discussed in detail. What are the lessons? Because the session today is about managing people. What did I do there which helped us manage people and solve the problem? Both are people problems. Rendume people, it is not a technical problem. Last time na sonnadu ungalku and the Devanahalli airport, it is a operational problem, location problem. This is a people problem. What did you learn about managing people? About people, how to manage people? Both sides we should keep equally. Yes, be fair. Be fair, yeah. Treat all sides equally. Anybody else? Yeah, go. Google BB, second BB. We want to respect people and we want to go. So, respect பண்ணனும், அப்புறம் அவங்க லைஃப் கொடுக்கணும். யோசிக்கிறதுக்கு அப்புறம் வந்து கரெக்ட்டா தப்பான எல்லாரும் சேர்த்து போயிட்டு அப்புறம் வந்து Okay, so give time for people to think. Okay, then they'll solve the problem themselves. And consultation. Okay, you see, problems are always very big. Always problem appears very, very big. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா, மலை போல் வந்ததெல்லாம் பனி போல் நீங்க வேண்டும், தெரியுமா? இப்போவும் சொல்கிறீங்களா அதெல்லாம்? ஸோ பெருசாக ப்ராப்ளம் பெரிய மலை மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஒரு கை வைங்க, அது பனி மாதிரி அப்படியே போயிடும். Always co-opt the problem creator into the solution. Who created the problem? நான் செகண்ட் ஸ்டோரி சொன்னேன்னு உங்களுக்கு, சிஎம் வீட்டு முன்னாடி அங்கே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணது யார்? அந்த எலக்ட்ரிக்கல் engineers, right? But finally I just brought them into the solution. They became the solution to the problem. நான் என்ன, what could I have done differently, which would have what do you say, aggravated the problem? அந்த ப்ராப்ளமை இன்னும் வர்ஸா செய்யறதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? What could I have done? உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கு, ஒரு ஸ்டேட் இந்தியாவில், பட் we shall not refer to it here. Suppose what other approach I could have tried? சிஎம் வீட்டு முன்னாடி போய் உட்கார்றாங்கப்பா, கலாட்டா செய்கிறாங்க, என்ன செஞ்சிருப்பேன்? As an officer, what I could have done? I could have filed a police complaint, called the police. அவங்க வந்து இவங்களை அடிக்க, இவங்க வந்து என்ன அடிக்க.
ஒன்றுமே செய்யலை. வாட் ஐ டிட், அவங்க கூடயே போய் உட்காந்துட்டேன். அவங்க தரையில் உட்காந்தாங்க, நானும் தரையில் உட்காந்து. அந்த புடவை போச்சு. பட் so you popped the problem creator into the solution. Confrontationist நாம போறோம்னா it becomes impossible to solve. Okay, you will never get to solution. சொல்யூஷனே ஆகாது. அது போலீஸ் வந்து அன்றைக்கி அடிச்சிருப்பாங்க, உள்ளே தள்ளியிருப்பாங்க அவங்கள. நெக்ஸ்ட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வெளியில் வந்து திரும்பி தாரணா பண்ணுவாங்க. நெவர் எண்டிங் ஆகும் அது. ஓகே, நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, இட் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ். ஸோ seeing all sides equally, looking for fairness, consultative solution, and have this thing that I'll somehow find a solution. என்ன இவங்க வந்து உட்கார்றாங்க, என்ன எப்படி கேள்வி கேட்பாங்க, நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க என்ன நான் டிசைட் பண்ணியிருக்கேன், மினிஸ்டர் ஒத்துண்டாச்சு, இவங்க என்ன இந்த சின்ன பசங்க எதுக்கு கலாட்டை செய்கிறாங்க? பாசிபிள், ரைட்? என்னோட பாஸ் என்ன செஞ்சார்? எங்கே போனார் அவர்? பாவம், ஏழாம் போயிட்டார். பட் என்ன செஞ்சார்? பிரச்சனையை தூண்டி விட்டு உள்ளே உட்காந்தார். Right? That also happens. Finally he came round. That's all right. Much later வந்து எங்கிட்ட சொன்னார், நான் பண்ணதெல்லாம் தப்புமா அப்படின்னெல்லாம் சாரி எல்லாம் கேட்டுட்டார். அதெல்லாம் அப்புறம் ஆச்சு. பட் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் டு ஃபைண்ட் சொல்யூஷன். நான் திருப்பி சொல்கிறேன், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், வகையாக இருக்கும். இந்த transfer problem is different from recruitment problem, right? RVS problem will be different from PSG problem. IAS problem will be different from Vivekananda's problem. But solution ஒன்றும் வேணாங்க. Always solution is simple. அது என்னைக்கும் you need only sincerity. What do you say for sincerity in Tamil? Sincerity என்ன சொல்லுவாங்க? ஒழுக்கம் is different. நேர்மை. ஓகே, நேர்மை. The closest you can come. It's honesty, genuineness, right? எனக்கு அவங்கள பொய் சொல்லி ஏமாத்திருக்கலாம். ஆச்சு உங்களையும் எடுத்துக்கிறோம், இல்லை ரெக்ரூட்மெண்ட் கேன்சல் பண்ணுறோம், ஐ குட் ஹவ் சென்ட். இங்கே ப்ரமோஷன்ஸ் எல்லோரும் பெங்களூருக்கு வந்து கேட்குறாங்க. எப்படி எம்எல்ஏஸ் கிட்ட வந்து கேட்டாங்களோ என்கிட்டயும் நிறையா பேர் வந்து கேட்டாங்க, பெங்களூரில் போஸ்டிங் கொடுங்கன்னு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அமைச்சிருக்கலாம். என்ன செய்ய முடியும் அவங்களால? The power equation is so much. I had all the power, they didn't have any power, right? But I didn't do all that. They took the problem, அவங்க ப்ராப்ளமே என் ப்ராப்ளம் நான் எடுத்துட்டு I wanted to find a solution to that. There will be occasions where I may not have done so. We have seen leaders also who have not done so. But if you are genuine, if you are sincere, people can see. I came to RVS. I have not worked in Tamil Nadu. Maybe when I was 23, I have left Tamil Nadu, right? 22-23 வயசில் I left Tamil Nadu. I went to Karnataka, worked there for 35 years. Then suddenly there was this opportunity. When I came here, யாரையும் தெரியாது எனக்கு. கோயம்புத்தூர் தெரியவே தெரியாது. பட் தமிழ்நாட்டிலே I didn't have any contacts, didn't have இது. தமிழே இப்போ உங்களுக்கு தெரியும். தமிழ் இன்னும் எனக்கு அந்த பழைய தமிழில் பேசின்னு இருப்பேன். Because I have spoken Tamil so many years ago. And I don't know anybody. I don't know Vivekananda, I don't know Praveen, I don't know Principal, Sarama, யாரையும் தெரியும். I didn't know anyone. Just came out of ஒரு நல்ல காரியம் செய்யணும், நம்ம கையால் whatever good we can do. வந்தோம். நீங்களும் your class, the third years, students first response, students கண்ணு பார்த்து I got enthusiasm. கேட்குறாங்கப்பா இதில், தே ஆர் இன்ட்ரெஸ்டட். தென் இவர் வந்தார்,
ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்தார், கம்ப்யூட்டர் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அது ஒன்றாச்சு, ஒன்று மேலே ஒன்றாச்சு. ஒரு வருஷம் வி ஸ்டார்டட் வித் 1 செஷன். உங்களுக்கு யாருக்கு ஞாபகம் இருக்கும்? பியூரோக்ராட்ஸ் மியூசிங்ஸ் ஒன் செஷனில் ஆரம்பித்தது. தட் வாஸ் த ஒன்லி ஐடியா. அது கூட சம்டைம் ஒரு வருஷம் ஆயிருக்கணும். இப்போ லாஸ்ட் ஆகஸ்ட் பியூரோக்ராட்ஸ் மியூசிங்ஸ் ஃபஸ்ட்டு செஷன் வி ஸ்டார்டட். ஐ ஜாயின் இன் ஜூலை. ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட் செஷன் வி ஸ்டார்டட் பியூரோக்ராட்ஸ் மியூசிங்ஸ். நான் பேசுறது உங்களுக்கு புரியாது, நீங்கள் பேசுறது எனக்கு புரியாது, ரைட்? தென் ஸ்லோலி ஒரு செஷன் 2 செஷன் ஆச்சு. லீடர்ஷிப் மாடியூல் செய்யலாம். 2 செஷன் 3 இயர் ப்ரோக்ராம் ஆச்சு. கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் செய்யலாம். 3 இயர் ப்ரோக்ராம் ஆச்சு. இவங்க ஆச்சு 3 வருஷம் கவர்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் உள்ளே போகிறது எப்படி? ஐஏஎஸ் அகாடமி செய்யலாம். நவ் வி ஹாவ் அ ஃபுல் 4 இயர் ப்ரோக்ராம். அண்ட் ஹவு மெனி ஃபேக்கல்ட்டி? இவங்க எல்லோரும் எழுதியிருக்காங்க. ஒரு ஃபேக்கல்ட்டி எழுதே விட்டாங்க, ரைட்? அவங்க வந்து பிபிடி நான் ஒன்றுமே சொல்லலை, சொல்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டாங்க அவங்க. ஸோ இப்போ அவங்க ஏன்னா சுகன்யா அவங்களே இதை சர்ச் பண்ணுறாங்க. இது கொண்டு வரலாம், அதை இது என்ன ஸ்டோரிஸ் எடுத்துன்னு வராங்க, இந்த ஸ்டோரி சொல்லலாம் கேஸில். ஹவு தட் கம்ஸ்? அப்படி ஒன்றும் ராத்திரி பகல் இவங்க கம்ப்ளைண்ட் செய்யலாம், பட் ராத்திரி பகல் உழைச்சி ஒன்றும் இல்லை. பட் there was a genuine interest that we should do something good. அதுக்கு ஃபேக்கல்ட்டியும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, மேனேஜ்மெண்ட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. எவ்ரி வேர்ட் விச் யூ ஸ்பீக், தட் ஐ கெட் மோர் enthusiasm. தென் இதை எப்படி இன்னும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு how to teach using cases. Because இதெல்லாம் என்னோட own experience. I am not a teacher. I am telling my own experiences. How to tell it in a way that is interesting. இப்போ 4 பேரை கூப்பிட்டு சொன்னால் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் வேறு என்ன மறந்தாலும் மேனேஜ்மெண்ட்டில் you will remember Nash equilibrium. Because you will remember Varsha and Aparna and everybody, right? So there was only, it started with only one thing. Sincerity and genuineness. உண்மையாக நேர்மையாக நம்ம கையால் ஒரு நல்லது செய்யணும். ஓகே, ஸோ தட் இஸ் த சிம்பிள் சொல்யூஷன் டு ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மேனேஜிங் பீப்புள். ஓகே, உங்கள் வேறு ஒன்றும் ஞாபகம் இல்லாட்டும் ஜஸ்ட் கோ பேக் வித் திஸ் ஒன் டேக் அவே, தட் sincerity and genuineness is the solution for managing people. Okay, you can forget every other lesson, but remember this. Next. I think we are done. Yeah. So any comments? Suganya, what are you teaching? Macroeconomics. Suganya is teaching macroeconomics. Okay. All of you are in her class. ஸோ உங்கள் இண்டிவிஜுவல் சுச்சுவேஷன் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கேட்குறீங்க, ரைட்? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க நல்லா செய்யணும்னு. உங்கள் எஸ்டிமேஷனில், உங்கள் அசஸ்மெண்ட்டில் நீங்கள் நல்லாவே செய்கிறீங்க. பட் சுகன்யா மார்க் போட்டுருச்சு உங்களுக்கு இண்டிவிஜுவலி. ஓகே, ஈச் ஆஃப் யூ புட் யுவர் செல்ஃப். மற்ற எல்லாருக்கும் மார்க் வருது, உங்களுக்கு ஃபெயில் மார்க்கே போடுறாங்க. ஒரு டெஸ்ட்டு, ஒரு எக்ஸாம் எல்லாத்துலேயும் சுகன்யா இஸ் கிவிங் யூ ஃபெயில் மார்க்ஸ். ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு. யூ ஆர் இன் செகண்ட் இயர்னோ, செகண்ட் இயருக்கு வந்தாச்சு. சேம் திங் கண்டினியூஸ். என்ன செய்வீங்க? மேம் ஃபஸ்ட்டு மேம் வர்ஷா, செகண்ட் டிகிரி லாஜிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு மேம் கிட்ட போய் கேட்போம், ஏன் இப்படி ஃபெயில் மார்க் போடுறீங்க, கரெக்டாக தானே எழுதியிருக்கோன்னு கேட்போம். அப்புறம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து அவங்கக்கிட்ட பேசுவோம். அப்படி அவங்க திரும்பி எங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா அடுத்து ஹெச்ஓடி கிட்ட போய். ஸோ ஹெச்ஓடி வரைக்கும் பிளான் பண்ணிட்டாங்க, ரைட்? ஹெச்ஓடியை போய் கேட்பீங்க, ரைட்? Okay, I don't want anyone to repeat Varsha's reply. Varsha said 2 things. First, டைரெக்டாக போய் சுகன்யா மேடமையை கேட்பாங்க, ஏன் எனக்கு மார்க் போடுறது இல்லைன்னு. அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை ஸ்ட்ரைட் போயிடுவீங்களா? வெயிட் பண்ணுவீங்க. ஒரு செமஸ்டர் கொடுப்பீங்களா டைமு? ஒரு டெஸ்ட்டு கொடுப்பீங்களா? ஒரு எக்ஸாமுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம்
ஹெச்ஓடிக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நவ் டெல் மீ, இஸ் திஸ் வாட் ஷீ இஸ் டெல்லிங்? இட் மே பி ரைட், ராங். இஃப் யூ ஃபீல் ஷீ இஸ் ரைட், டெல் மீ வை ஷீ இஸ் ரைட். இஃப் யூ ஃபீல் ஷீ இஸ் ராங், டெல் மீ வை ஷீ இஸ் ராங். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சுருப்பீங்கன்னா அது சொல்லுங்கள். பட் அவங்க சொன்னதே எனக்கு சொல்லாதீங்க. யூ ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் ரிப்பீட்டிங், தட்ஸ் வை. நவ் டெல் மீ, கிவ் மீ அசஸ்மெண்ட் ஆஃப் வர்ஷாஸ். There is no right or wrong answer. Right? No right or wrong answer. It's a people problem. Macroeconomics na wrong right சொல்ல முடியும். Is she right? Wrong? Yes. மேம் இப்போ நான் சொன்னது வந்து ஒரு பக்கம் பார்த்தா ஓகே தான் மேம். ஆனால் இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க ஸ்டெப் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது எங்கள் மேம் என்ன அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னு இது பண்ணி லாஸ்ட்டில் வந்து எதுக்கு மார்க் குறைச்சிங்க அப்படி சொல்லிட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு போய் இது மேம்கிட்ட கேட்கணும். அப்போ வந்து மேம் வந்து இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக பண்ணாட்டி தான் அடுத்து நம்ம ஹெச்ஓடிக்கிட்ட போகணும். அதான் சொன்னாங்க அவங்க. பட் அதில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு ஆட் பண்ணியிருக்கீங்க. முதல்ல நாம் அனலைஸ் பண்ணணும், நாம் எதாவது தப்பு, அவங்க ஆன்சரே தப்பாக இருந்ததுன்னா எப்படி மார்க் போடுவாங்க? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறச்சு ஐ அக்ரி வித் யூ. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் செய்யலைன்னா விவேகானந்தக்கிட்ட போங்க. ஓகே. எனிவன் எல்ஸ்? வேறு எதாவது செய்வீங்களா? இல்லை போயிருக்கீங்க, இப்போ விவேகானந்தக்கிட்டே போயிருக்கீங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் செய்யலைன்னே வச்சுப்போம். ஒரு டெஸ்ட்டுக்கு டைம் கொடுத்தீங்க, இம்ப்ரூவ் ஆகலை, நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலை, அதே அவங்களும் இம்ப்ரூவ் ஆகலைன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன செய்வீங்க? உங்கள் பேர் சொன்னீங்களா? சொல்லிடுங்க. விஷ்ணு மேம். விஷ்ணு. ஓகே. செகண்ட் பிபி லாஜிஸ்டிக்ஸ். ரைட். Okay, now you have gone, they have come to you, Vivekananda. The first stage, Vishnu says, I'll analyze my own performance. Second stage, then as Varsha first said, that she will go and approach Suganya. That doesn't work. It has not worked. She has given one test time. Okay. And now she has come to you. Okay, இப்போ சொல்லுங்க. விவேகானந்த கிட்ட போயிருக்கீங்க. No right or wrong answer. I also must have done will do the same thing. Yeah. Good morning, ma'am. Yeah. Mohammed Safiullah, second year BB Logistics. இப்படி எவ்வளோ ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அரியர் ஃபீஸ் கட்டிட்டு அடுத்த செமஸ்டர் பார்க்கணும். I didn't understand. What was that? என்ன? What is that? Correct. Thank you. That is realistic. Yeah. Suganya, you better be careful. How many of them are planning this? Okay. Yeah. குட் மார்னிங் மேம். இப்போ ஹரிபிரசாத், செகண்ட் பிபி லாஜிஸ்டிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மேம் வந்து ஒரு ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணுவாங்க. மேபி சிஐஎஸ்எல்ல தான் கன்சிடரேட்டட் ரிப்போர்ட் மாதிரி போடுவாங்க. அங்கே மேபி சேஞ்சஸ் நடந்திருந்தா இருக்கலாம். How will you know? இல்லை சிஐஎஸ்எல்ல தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க் எல்லாமே போடுவாங்க. மேம் வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் இவ்வளோ அப்படின்னு சொல்லி மேம் கொடுப்பாங்க. அவங்க தான் கன்சல்டேட்டராக அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. மேபி அங்கேயும் தப்பு நடந்துருக்கலாம் மேம். இந்த சைடு தப்பு, அந்த சைடு தப்பு நடந்திருக்கலாம். இருக்கலாம். You are giving her benefit of doubt. But how is your problem getting solved? மேம் மூலியமாக தான் என்கரேஜ் பண்ணோம். மேம் வந்து அடுத்த ஸ்டெப் சார்ட்ட சொல்லி சார் மேம் you will encourage ma'am to encourage you. மேம் வந்து சார்ட்ட சொல்லி சார் தான் அங்கே பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி அந்த ஒரு வேல சொல்கிறேன். Okay. Right. So you will try to go deeper into the problem. Yeah. Find out where the problem is. Avanga marks liya, external marks liya. Okay. Right. Yes. Anybody else? See, I am only trying to force you to think, because these are simple problems, no? All of us face.
அவர் மார்க் வேணாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஐ வில் நாட் ஆப்ட் ஃபார் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். கோர் சப்ஜெக்ட் இல்லாமல் இட்ஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட். ஓ அதனால தான் அவர் ஹீஸ் ஒன்லி லிஸ்னிங் டு தர் ஆன்சர்ஸ். சொல்லுங்கள் சார். குமார், செகண்ட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். சார் மேம்கிட்ட தான் சார் கேட்பேன். சார் மேம்கிட்ட எது நடக்கலன்னா உங்கள்கிட்ட கேட்பேன் சார். ஓகே, பர்சிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் சொல்யூஷன். கோ ஆன் ஆஸ்கிங் ஹர். சரி ஒரு நாள் போனால் போகிறதுன்னு கொடுத்துடுவாங்க மார்க். இட்ஸ் ஆல்சோ ஒன் குட் வே டு கோ அபவுட் இட். The same technique you will use with your mother. Motorcycle van kudu, motorcycle van kudu, motorcycle van kudu. So that is also a solution da. Dushyant. சொல்லுங்க. அவர் சொன்ன மாதிரி தாங்க சார், நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா ரீடெஸ்ட். அது லாஸ்ட்டுப்பா. ஃபெயில் ஆகிறது இஸ் நாட் த எய்ம். நோ சார், நான் எழுதாமல் மேம் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி மார்க் இல்லைன்னா அந்த மாதிரி தான் சார். சார் இல்லைங்க சார், எனக்கே ஒரு தாட் இருக்குல்லைங்க சார், இந்த எக்ஸாம் 1130 போடுங்க. ஐ டோன்ட் even know what my sons are. சார் இன்கேஸ் எழுதி ஆகணும் சுச்சுவேஷனில். Okay, see that is the ultimate. If you fail, it's ultimate. You don't want to fail. Before failing, you want to solve the problem so that you don't fail in the main exam, right? முதலையே நான் ஃபெயில் ஆகிட்டா ஐ ரைட் செகண்ட் டைம் ஐ ஆஸ்க் ஃபார் ரீவேல்யூவேஷன், அதெல்லாம் அப்புறம் வருது. இப்போ ஃபெயிலே ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு வாட் வில் யூ டூ? இஃப் யூ ஃபீல் தட் ஷீ ஹேஸ் சம் ப்ராப்ளம் வித் யூ, எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? கண்ணில் இருக்கு பதில், பட் வாயில் வரமாட்டேங்குது. சொல்லுங்க, உட்காருங்க. She has already thought the solution. சொல்லுங்க. சரண், ஃபர்ஸ்ட் செகண்ட் பிபிஏ. மேம் அப்படி ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா எதனால் மிஸ்டேக் பண்ணின்னு அது பார்ப்பேங்க மேம். அடுத்த எக்ஸாமில் அதை பண்ணாமல் பாஸ் பண்ணிடுங்க. Yeah. See, I just sit down. Good. Thanks, sir. See, my primary உட்காருங்க. My intention was to make you put in the என்னோட சிச்சுவேஷன் பவர் டிரான்ஸ்மிஷனில் ஆஸ் அ சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் யூ ஹவ் டு புட் யுவர் செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன் மோர் டிஃபிகல்ட். பட் டு புட் யுவர் செல்ஃப் இன் யுவர் ஓன் சிச்சுவேஷன் இஸ் ஈஸி. சொல்லுங்கள். மேம் இப்போ பிரச்சனை இருக்குன்னு பார்ப்பேன் மேம். அப்படி சரியில்லை மேமை மாற்ற சொல்லுவோம் மேம். ரைட். அப்படி இல்லைன்னா லெட்டராலி பிரின்சிபல்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே சார், உங்கள்கிட்ட போவோம் சார். பிரின்சிபல் உங்கள் மூலமாக பிரின்சிபலுக்கு போவார். ரைட். நீங்கள் யாரும் ஒன்று சொல்லுங்க. none of you told me one solution. I want to know why. உங்களுக்கு மார்க்கு சுகன்யா மேடம் போடுறதில்ல, பட் மற்றவங்கள போடுறாங்கல்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க மாட்டீங்களா? யாருமே சொல்லியே நீ என்னப்பா செய்கிற, நான் என்ன தப்பு செய்கிறேன், ஏன் உனக்கு கோகுல் உனக்கே மார்க் வந்தது, ஸ்ரீ பிரபு உங்களுக்கு எதுக்கு மார்க் வந்தது கேட்பீங்களா? கேட்க மாட்டேங்க. ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங். சி, நான் சொன்ன அந்த ப்ரமோஷன் சொல்யூஷனில் அவங்களுக்கு சொல்யூஷன் எங்கேருந்து வந்தது? அவங்க மத்தியத்தில் பேசினாங்க. ஐ எம் த அத்தாரிட்டி ஃபிகர். சுகன்யா மேடம் பிளேஸில் நான் இருக்கேன். என்கிட்ட வந்து செய்யலை. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கன்சல்ட் செஞ்சுக்கிட்டாங்க. யூ நோ யூ ஆர் கெட்டிங் லெஸ் மார்க்ஸ், அதர்ஸ் ஆர் கெட்டிங் மோர் மார்க்ஸ். யூ ஆர் லுக்கிங் தட் சில பேர் வந்து முதலையே ஹோப் விட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சஃபின்னு முதலே சொல்லிட்டாரு, ஃபெயில் ஆகிடுவேன், நான் நெக்ஸ்ட்டு அட்டெம்ப்ட்டுக்கு போயிடுவேன். யூ ஆல்ரெடி கேவ் அப், right?
somebody else said நான் இவங்ககிட்ட போவேன், இவங்க மேலே, அவங்கக்கிட்ட போவேன், அவங்க மேலே, பிரின்சிபல் கிட்ட போவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் யுவர் செல்ஃப். ஒன் ஆஃப் யூ டோல்ட், விஷ்ணு, நான் எதான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னா, இஸ் தேர் எனிதிங் ராங் வித் மை பர்ஃபார்மன்ஸ்? ஓகே, யூ ஷுட் ஆல்வேஸ் பி, யூ ஷுட் பி ரைட். நோ, நீங்களே தப்பு ஆன்சர் கொடுத்துட்டு அவங்க மார்க் கொடுக்கலன்னு அவங்க மேலே சொல்கிறதுல there's no. Check your performance. Discuss with her. Always discuss with your peer group. உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மார்க் வரமாட்டேங்குது, உங்களுக்கும் அதே மாதிரி லோ மார்க்ஸ், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்களா இன்ஃபர்மேஷன், இல்லை மூடி வச்சுப்பீங்களா? சொல்ல மாட்டேன்னு சொல்லிப்பீங்க. ஓகே, ஆஸ்க். அட்லீஸ்ட் ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களும் போய் கேளுங்க, எனக்கு ஏன்ப்பா வரமாட்டேங்குது, நான் என்ன தப்பு செய்கிறேன்னு. ஹி மே கிவ் யூ. 4 சொல்லாமல் இருந்தால் 2வது சொல்லுவார், 2 பாயிண்ட்டாவது சொல்லுவார், இந்த மாதிரி செய், அந்த மாதிரி செய். ஹெல்ப் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாதுங்க உலகத்தில். யூ கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். எனிபடி, என்ன கல் நெஞ்சம் இருக்கிறவங்களும் ஹெல்ப் செஞ்சே செய்வாங்க. நோ பிக்கர் ஃப்ளாட்ரி தென் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், ரைட்? ஸோ கேளுங்க, ஆஸ்க், தென் கோ டு ஹர். நீங்கள் அவங்க இஃப் ஷி இஸ் பார்ஷியல், இஃப் ஷி டஸ் நாட் லைக் யூ, நீங்கள் இவர்கிட்ட போகிறதுல தப்பு இல்லை. பட் சொல்யூஷன் உங்களுக்கு அங்கே கிடைக்காது. ஹீ டசன்ட் நோ யூ, ஹீ இஸ் நாட் டீச்சிங் யூ, இட் இஸ் நாட் ஹிஸ் சப்ஜெக்ட். அண்ட் இவங்களுக்கு அன்னெசரிலி கோவம் வரும். போவே கூடாதுன்னு இல்லை, தேர் இஸ் நோ சச் ரூல். சம்டைம்ஸ் யூ மே ஹேவ் டு கோ டு த ஹையர் authority, but 99.99% solution will be with you, with your peer group, and with the immediate person. She will tell you, she will definitely tell you, அப்பா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு நீ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆன்சர் எழுதின்னு இருக்க, நான் எப்படிப்பா மார்க் கொடுக்கறது? அப்போ நீங்கள் கேட்ப, மேக்ரோக்கும் மைக்ரோக்கும் ஒரு ஏவும் ஐயும் தான் டிஃப்ரென்ஸ், அதில் என்ன தப்பு நீங்களும் கேட்கலாம். தென் ஷீ வில் டெல் யூ why microeconomics is different from macroeconomics, right? I'm joking, but she will tell you, no, this is her job. அவங்க வேலையை உங்களுக்கு சொல்லி தரத்தானே. She is here only for that purpose. So address that first. First, don't give up. Safi, go and talk. யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கா மேடமோட? எல்லாரும் 100 மார்க்ஸா? எல்லாரும் பாஸ், நோட்டை பாஸ். ஓ, anybody wants 100? I am happy. 40 கிடைச்சா போகிறோம். We are satisfied. If you are in a relative marking situation, I had this situation in one IIM. Everybody did well. I gave everybody marks, good marks. But their marking is relative. Okay, final marking is relative. So, இவருக்கும் 85 கிடைச்சா அவருக்கும் 85 கிடைச்சா it is treated as 0. Right? It is as good as getting 0. Because finally tally it becomes who is the highest percentile. Full சண்டை போட்டாங்க. எல்லாருக்கும் எப்படி நீங்கள் நல்ல மார்க் கொடுத்தீங்க? இப்படியா ஒரு சண்டை? We had a full online session where they quarreled with me saying, நீங்கள் எல்லாருக்கும் நல்ல மார்க்னா எல்லாரும் நல்லா பண்ணீங்களேப்பா. It is class participation. Exam there may be difference in the writing, but class participation, everybody participated. Class was like jumping up and down. அந்த மாதிரி participation. So where can I reduce marks for anybody? என் தலைமையில் போனாங்க, அவங்களும் ஹெச்ஓடி கிட்ட போனாங்க, இங்கே எல்லாருக்கும் நல்ல மார்க் கொடுத்துட்டாங்கன்னு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டு. தென் அவரும் சொன்னார், ஐ ரெஃப்யூஸ்ட். அவ்வளோ செஞ்சாங்க. நோபடி காட் 1 mark less or 1 mark more. I did not change at all. Even 0.001 கூட நான் சேஞ்ச் பண்ணல. There was no point. I had seen whose participation was good. I have given, and I had given good marks only because they deserved that marks. 85% வாங்கினு சொல்ல 40 போகிறோங்கிறாரு. I had 86% வாங்கின ஒரு பொண்ணு இல்லை
somebody else got 85, somebody got 87. I am not happy with 86. It happened to me. But that confrontation didn't help. அவங்களுக்கு அது ஹெல்ப்பே ஆகலை because I refused to change. I refused to change because I was very clear why I had given. If என் மேலே எனக்கு டவுட் இருந்திருந்தால் I would have changed also. But no, nothing wrong. You have to approach her. At least that much common factor almost everybody said. இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு you can't find a solution. She is the person who has created the problem for you. Therefore, you have to make her part of the solution. Right? So, அதை வந்து பயந்துக்காதீங்க. பட் சண்டைக்கு போக முடியாது. You are all not diploma engineers, CM வீடு முன்னாடி உட்கார்றதுக்கு. You have to go with sincerity and humility and ask for the reason. Right? Good. Thank you all very much. You want to take that feedback? Finish it off now only. So all of you will hereafter approach people with sincerity and genuineness, right?